அவரை கூப்பிட்டுக்கோங்க ஒன்றானா என்பதுவான். அதற்கு மேலே தீபத்துக்கு வேணும்னா உங்கள் நப்பின்னை பிராட்டியை கொண்டு போங்கோன்னா. கொஞ்ச நேரம் அவளுக்கு பெர்மிஷன் தரேன், உங்களோட கோஷ்டியோடு அழிச்சுன்னு போ. நீ தாண்டாப்பா வரப்போறேன்னா, ஆமாம் ஆமாம் என்னோட அழிச்சுன்னு வரேன்ட்டான். சில சமயம் ஆத்திரையும் அழிச்சுன்னு வரணும்னு சொல்கிறா பாருங்கோ மாதிரி வா. அவன் சொன்னான் நானே அழிச்சுட்டு வந்து விடுறேன்ட்டான். கோல விளக்குன்னு நப்பின்னை பிராட்டி. கொடியினாக்க அதற்கு கருட கொடியை கொண்டு போங்கோன்னா. விதானம்னு மேல் கட்டி வியாக்கியானங்கள் அழகாக அனுபவிக்கிறான். பெரியபாச்சான்பிட சாதிச்சா நம் அத்தவாளத்தை கொண்டு போங்கோன்னு. அத்தவாளம்னா அத்தவாளம் தலைமேல் பறக்க அங்கவஸ்திரம். அத்தவாளம்னா உத்தரியம் பீதாம்பரம். அந்த பீதாம்பரத்தை கொண்டு போங்கோன்னா. ஏன்னா பீதக வண்ண வாடை கொண்டு என்னை வாட்டம் தெரிய வீசீரே நாச்சியார் திருமொழியில் பிரார்த்திக்கிறார். ரொம்ப சிரமமாக இருந்த சமயத்தில் கிருஷ்ணனோட சம்பந்தம் பெற்ற வஸ்துக்களை கொண்டு எனக்கு என்னென்ன உபச்சாரங்கள் பண்ணேன்னாக்க அவன் மாறுபடிந்த வனமாடை வஞ்சியாரே தருமாகில் மார்பில் கொணர்ந்து புரட்டீரே. வனமாடையை கொண்டு வந்து என் மார்ந்து புரட்டுங்கோ, எனக்கு இருக்கிற தாபம் போகுங்கிறாள் நாச்சியார். அதே மாதிரி அறையில் பீரக வண்ண பாடை கொண்டு அவனுடைய அறை ஆடை உடம்புல சாத்திக்கிற வஸ்திரம் பீதாம்பரம் அதை கொண்டு வாங்கோன்னா. அதில் உத்தரியமும் உண்டு இல்லையா, அதை கொண்டு போங்கோன்னா மேல் கட்டிக்கு அது சௌரியமாக இருக்கும் அப்படின்னா. அதுக்கு பெரியபாச்சான்மியோட வியாக்கியானத்தில் ஒரு கேள்வி கேட்டுட்டார் கூட. எப்பவுமே இவருக்கு கொடைபிடிக்கிறவன் ஒருத்தருக்கான் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு. ஒரு சிறு குழந்தையா பிறந்து குழந்தையாவே முதல்ல தன்னுடையதான பிரபாவத்தை காமிச்சுட்டான். சதுர்புஜம் ஆயுதங்களோட உபசம்மரான்னு தேவகி பிரார்த்தித்த உடனே அந்த அவதாரத்தில் 4 கையா இருந்தது எல்லாத்தையும் தான் உபசம்மானம் பண்ணிட்டு பபுவ பிராகத சிசுகுன்னு சாதாரண குழந்தை மாதிரி ஆயிட்டான். அப்போ மற்ற உபச்சாரங்கள்லாம் கூடாது. அவர் எடுத்துட்டு போகச்சு ஆதிசேஷன் தன் ரத்னங்களாட தன் படத்தில் இருக்கிற ரத்னங்களாட பிரகாசத்தையும் காமிச்சிருந்து புஷ்ப வருஷம் சிறு தூரல் அது மேலே விழாதபடிக்கு கொடையாக இருந்தானாம் கிருஷ்ண குழந்தைக்கு. எல்லாத்திலையும் எல்லா புராணங்கள்லையும் அதை அனுபவிக்கிறான். எப்பவுமே கொடையாக இருக்கிற ஆதிசேஷனை கொடுக்காம பீதாம்பரத்தை இதுக்கு கொடுக்குறான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் சுவாமி ஆச்சாரியார். அதுக்கு பதில் சொல்கிற, அவன் எல்லா கைங்கரியமும் பண்ணுவான், கொடை கைங்கரியம் பண்ணுவான். ஆனால் இவர் விட்டு போய் கைங்கரியம் பண்ண மாட்டான். சரிதானா? இவா யமுனா நதி தீரத்துக்கு போனான்னா கொஞ்சம் முன்னாடியே கொடையாக போகணும்னா நீ போனால் ஒன்றை விட்டும் போக மாட்டேன். நீ போச்சே நானும் வரேன். சில சமயம் கைங்கரிய ஆளு கூப்பிட்டா நான் ஆண்டவனோட வரேன்பா. மற்ற முன் வண்டியில் ஏற மாட்டான் இல்லையா? அந்த மாதிரி அத்தமானத்தை கொண்டு போங்கோன்னு சொன்னானே, நான் அவன் மாட்டேங்கிறானா, விட்டு போகிறதுக்கு இஷ்டம் இல்லையா அவனுக்கு. அதனால இதை கொண்டு போங்கோன்னு சொன்னான். அது மட்டும் இல்லை, ஆச்சாரியமேட கேட்டத்தாலையும் கண்ணன் தந்தான்னு வியாக்கியானம் பண்ணுற அந்த அழகால் அனுபவம் திருப்பா பாசுரத்தை பார்க்குதே நாச்சியாத்திரமுடியை சேர்த்து அனுபவிக்கிறான் தெரியவா. அழகிய மணவாள பெருமாள் நாயனா அதாயிரப்படியில் ஆதிசேஷனை கொடுத்தானே சுவாமி சாதிச்சுட்டார் அந்த ஆச்சாரியன். சரி ஏதோ ஒன்று பெருமாள் கொடுக்குறேன்னா போதாதேப்பான்னா. ஏன் அப்படின்னா 5 லட்சம் குடிப்பெண்களுக்கு கணக்கு பண்ணு. நீ கொடுக்குறதா 1 2 3 4 யாருக்கு போகணுன்னா அது எப்படிம்மா முடியும்? இத்தனையை நான் சிருஷ்டி பண்ண முடியுமா? இருக்கிறதானே சுவாமி கொடுக்க முடியும்னா அதுக்காக சொன்னால் ஆடினடையாய் பவ்யனாய் ஆடிரையில் துயின்றவனே சர்வசக்தனே உனக்கு முடியாதது உண்டோ கொடுன்னு கேட்டாலும். சரி கொடுக்குறோன்னு சொல்லிட்டான் பெருமாள். உடனே நாச்சியார் சொன்னாலாம் இது போதாதுன்னா கீழே ஒரு லிஸ்ட்டு இருக்குங்க. ஒரு லிஸ்ட்டு தந்துவிட்டேன். இது விரதத்துக்கு வேண்டுவன, இதெல்லாம் விரதத்துக்கு வேண்டியது. அதை கேட்டேன், கொடுத்துட்டேன். இப்போ இன்னொரு லிஸ்ட்டு தரேன். விரதம் முடிஞ்ச உடனே எங்களுக்கு வேண்டியது ஒன்றும். உடனே நீ எங்களுக்கு இவைகளெல்லாம் விரதம் முடியும் போது பலனாக கொடுக்க வேணும் அப்படிங்கிறத சொன்னால் அந்த கண்ணனை பார்த்து சம்போதனம் பண்ணான். கோவிந்தா
பசுக்களுக்கு தலைவனாக கோவிந்தன் கவாம் இந்திரகா, கோ ஐஸ்வர்யங்களுக்கு அதிபதியாக ஒன்று ஆக்கினானே. காமதேனுவை கொண்டு வந்து க்ஷீரதாரையாலே அபிஷேகம் செய்து, அமிர்தத்தாலே அபிஷேகம் செய்து, பசுக்களுக்கு ரக்ஷகன் இந்திரன், அந்த ஐஸ்வர்யத்துக்கு நீதான் அதிபதினு சொல்லி பண்ணானே கோவிந்த பட்டாபிஷேகம். அந்த வேலை சொல்லி கூப்பிட்டாளாம். இந்த மாலேங்கிற பதத்தும் இதுவும் சேர்த்து அனுபவிக்கணும். மாலே மணிவண்ணாங்கச்ச அவனுடைய சௌலபிய கௌசீல்யங்களை அனுசந்தானம் பண்ணால் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மாலேங்கிறதுக்கு மால்னா மிக பெரியவன் ஒரு அர்த்தமாக, அது வியாக்கியானங்களில் காண்பிக்கிறான். அது பெரியவன் அர்த்தம் எப்படி கிடைக்கும்னா மாலால் கிடைச்சதுன்னா, புரியுறதா? மால்னா பெரிய ஷாப்பிங் சென்டர் இல்லையா, அது இதுலேருந்து தான் வந்தது. கண்ணன் மால் மிக பெரியவன். பெரிசா கட்டினா என்ன பேர் வைக்கிறதுனா பெருமாள் பேர் வைனா, பெருமாள் பேர்னா நான் மால்னா கேட்டா மால் என்னத்தையோ பேர் வச்சிருக்கான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நாச்சியார் பாசுரத்தில் இருக்கிற மாலே அப்படிங்கிற சம்போதனத்தோட நவுன் ஃபார்ம், சிம்பிள் நவுன் ஃபார்ம் மால். அதை தான் அதுக்கு வச்சான்னு. சரியா? அதை அவ எழுதல, அது நான் சொல்கிறேன். ஆனால் பெரியவன் எழுதியிருக்கா. மிக பெரியவனே, பதத்துவம் உள்ளவனேன்னு அர்த்தமா. அந்த மாதிரி வியாக்கியானங்கள் பண்ணுறா மாலேங்கிறதுக்கு ரொம்ப அழகாக. அந்த மாலேங்கிற பதமே பக்தர்களிடத்தில் வியாமோகம் உள்ளவன் சௌலபியத்தையும் சொல்கிறது. ஒரே பதம் சௌலபியத்தையும் சொல்லும், உயர்ந்தவன்கிறது சொல்லும். அந்த மாதிரி பதம் மாலேங்கிற பதம்னு வியாக்கியானம் பண்ணுறார் ரொம்ப அழகாக. அதை சுவாமி இப்படி சொல்லிகிட்டே போகிறான்னு சொன்னானா தப்பு இல்லையா? அது பிரமாணம் காமிக்கணுமே. மாலேங்கிற பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்ச ரங்கநாத சுவாமி சாதிக்கிறார். இப்பாட்டில் ஸ்ரீகிருஷ்ணனை பாத்சல்ய சுவாமித்வ சௌலபிய சௌசீல்யாதி கல்யாண குண விசிஷ்டனாக ஸ்துதித்து அப்படின்னு சாதிக்கிறார். மாலேங்கத்துக்கு வியாமோகசாலியானவனே, ஈடுபாடுள்ளவனேன்னு ஒரு அர்த்தம். சுவாமித்வம் உடையவனேங்கிறார். சுவாமித்வங்கிறது பதத்துவத்துக்கு அங்கமான குணம். அவன்தான் பெரியவன். மாலேங்கத்துக்கு சுவாமின்னு வியாக்கியானம் பண்ணுறார். அதையே இங்கே சொன்னானா நாச்சியார் சொன்னாலாம், பின்னால் சொல்ல போகிறா, உன்னோடுறவே நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாதுன்னு. நீ எனக்கு சுவாமினா நான் உனக்கு சேஷம். நீ என்னுடைய சுவாமினா நீ தான் எனக்கு மாஸ்டர். ஹைதராபாடுக்கு வந்திருக்கு, இது என்ன பண்ண போறீங்கன்னா தேசிய சபாக்காரா எல்லாம் தந்திருக்கா எனக்கு. அவள் என்ன சொல்கிறாளோ கேட்க போகிறேன்னா. நீ கேட்குறியான்னு கேட்காதீங்க, நான் கேட்கல, நான் இஷ்டத்துக்கு சுற்றுறேன். அவள் சொல்கிறபடி கேட்கணுங்கிறது. அவள் சுவாமிங்க, நமக்கு ஏற்பாடு பண்ணுறவா சுவாமி, நாம் சேஷபூத்தாள். இந்த மாலேங்கிற பதத்துக்கே 2 அர்த்தத்தையும் எழுதியிருக்கா. இதை எதுக்கு ஞாபகப்படுத்தினானா அதுக்கு மேலே ரங்கநாத சுவாமி ஒரு அழகான அர்த்தம் காண்பிக்கிறார். சுவாமித்வம் உடையவனே, வாத்சல்ய சுவாமித்வம் உடையவனே, அஸ்மத் சுவாமித்வம் உடையவனே. பாஷிகாரர் சாதிக்கிறார். அகில ஜெகத் சுவாமின்னு, அஸ்மத் சுவாமின்னு நிறையா பெருமாளுடைய குணங்கள் தான் சொல்கிறார். ஆகா ரொம்ப பெரியவன் அப்படின்னு முன்னின்றே உட்காந்துருந்தா எல்லாருக்கும் ரட்சகன், எனக்கு ரட்சகன், அந்த வேலையை பாருன்னா. யூ அட்டெண்ட் டு த ப்ரெசன்ட் ஒர்க். யூ ஆர் ஓவரால் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரிதிங். பட் நவ் திஸ் இஸ் நீடட். யூ ஹவ் டு ப்ரொடெக்ட் மீ. அஸ்மத் ரட்சகத்துவம் உடையவன், அஸ்மத் சுவாமித்துவம் உடையவனேனா மாலேங்கிற பதத்துக்கு அவர் அர்த்தம் பண்ணார். இந்த மாங்கிற பதத்துக்கு மிகப்பெரியவன்கிற அர்த்தத்தை கொண்டு வந்து அவ்வாறு சொல்கிறாள். இதுக்கு அர்த்தம் பண்ணும்போது அதே மாதிரி பதகால சுவாமியும் மாலேங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது அந்த அர்த்தத்தை காமிக்கிறார். இப்படி பதத்துவம் உடையவன்கிறதை இதை சொல்லித்துனார். ஒரே பதத்தில் 2ஐயும் அனுபவிக்கிறார். சுவாமி எம்பெருமானார் கீதைக்கு வியாக்கியானம் பண்ண ஆரம்பித்தார். இந்த கீதைக்கு வியாக்கியானம் பண்ணும்போது அந்த பிரகரணத்துக்கு வரணும். எந்த பிரகரணத்துக்கு? பெருமாள் தேரோட்டியாக இருக்கான், சாரதியா, அர்ஜுனன் ரசியாக இருக்கான். அந்த விஷயத்துக்கு வரணும் எடுத்த உடனே.
கேள்வி வருது. தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திர கீதையில் முதல் ஸ்லோகம். அது திருதராஷ்டிரன் சஞ்சயன்கிட்ட கேள்வி கேட்குது. மாமகா பாண்டவா செய்வ கிம் அகுர்வத சஞ்சய. இதற்கு வியாக்கியானம் பண்ணணும். இதற்கு வியாக்கியானம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பாரத யுத்த சந்தர்ப்பம் எல்லாரும் கூடியிருக்கா. அந்த சமயத்தில் இந்த கேள்வியை திருதராஷ்டிரன் சஞ்சயனிடத்தில் கேட்டான். அது எதுக்காக கேட்டானா, எல்லாரும் சேர்ந்திருந்தாலே என்ன நடந்தது, என் பிள்ளை ஜெயிக்கணும்னு ஆசை. அதை சொல்கிற அவன் எம்பெருமானார் அப்படியே கொண்டு வர முதல் ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் அவதரிக்கும் போது ஆரம்பிக்கும் போது துரியோதன விஜய புபுத்சயா பப்ரச்சனை. இப்போதான் யுத்தம் நடந்துருக்கு, முடிவு என்னன்னு தெரியாது. சரியா? நம்ம கிரிக்கெட் பார்க்குறோம். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் யுத்தம், அதாவது டெஸ்ட்டு, கிரிக்கெட் யுத்தம், கிரிக்கெட் டெஸ்ட். நாம் பார்க்குறது என்ன எண்ணத்தில் பார்க்குறோம்? இந்தியா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு பார்க்குறோம். அதே மாதிரி திருதராஷ்டிரன் கேள்வி கேட்கச்சேன், தம்பிள்ளை தம்பி பிள்ளைகள் தான், தம்பி பிள்ளைகளும் பிள்ளைகள் மாதிரி தான். ஆனால் அவனுடைய ரத்தமாச்சே, அவனுடைய பிள்ளையாச்சே, அதை கொண்டு வர பாஷகாரர் துரியோதன விஜய புபுத்சயா பப்ரச்ச. கீதைங்கிறது மகாபாரதத்தோட அங்கமான ஒரு கட்டம். இப்போ மகாபாரதத்தில் கிருஷ்ணனுடைய பெருமை சொல்லியிருக்கு. கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது பகவத்கீதை. இத்தனையையும் சேர்த்து அதுக்கு அவதாரிக்க வைக்கணும் கீதா பாஷ்யத்தில் முதல்ல. அதற்காக பாஷ்யக்காரர் என்ன பண்ணுற, அடியப்படிதான் பாரத பட்டானூர் முதலேருந்து சொல்லுவோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஆரம்பம் தெரியாது, ஆரம்பத்திலேருந்து சொன்னாதான் கொஞ்சம் புரியும். மார்கழி திங்கள்லேருந்து இன்றைக்கி சொல்லணும், அதாவது இன்றைக்கி கேட்க வந்தால் தெரியாத வாழ்க்கை, அடிக்கடி கேட்குற வாழ்க்கை உங்களுக்கு சொல்ல வேண்டாம். பாக்ய நகர பாக்கியசாலிகளுக்கு அவள் எப்போவுமே நிறையா பேர்த்த கேட்டிருக்கான். எனக்கு ஏதாவது மறந்ததுன்னா அவகிட்ட கேட்டுக்கலாம். சுவாமினா முந்தாச்சார் ஒன்று எடுத்து சொல்லுவேன் இந்த வியாக்கியானத்தில் இருக்கட்டும். அப்போ பாஷ்யக்காரர் என்ன பண்ணுறார், ஸ்ரீயப்பதிஹி ஆரம்பிக்கிறார். கீதா பாஷ்யத்தில் முதல்ல ஸ்ரீஹின்னு மங்களகரமாக போட்டுட்டு முதல் பதமே ஸ்ரீயப்பதிஹின்னு லக்ஷ்மிகாந்தன்னு சொன்னதால தன் கிரந்தத்துக்கு மங்களத்தையும் சேர்த்துக்கிறார். ஏற்கனவே ஆச்சாரிய தியானம் மங்களம் பண்ணியிருக்கார் பாஷ்யக்காரர். ஏற்பதாம் ஒரு தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷகா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம்னு ஒரு ஸ்லோகம் பண்ணிட்டார். அடுத்தது பெருமாளை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு எம்பெருமானுடைய பரத்வத்தை ஒரு பெரிய பேராகிராஃப், அது அத்தனையும் படித்தா கஷ்டம். முதல் பதத்தை மட்டும் சொல்கிறேன். ஸ்ரீயப்பதிஹி, அவன் யாதினா பதத்துவம் உள்ளவன்னு சொல்லணும். பதத்வ நிரூபகமான குணங்கள் ஞானசக்தி முதலானவை உண்டுன்னு சொல்லணும். நிறையா ஸ்வரூப ரூப குண விபூதி லீலோபகரண விஸ்தாரகாங்கிறோம் பாருங்கோ. அதெல்லாத்தையும் தான் வரிசையாக சில வாக்கியங்கள்ல சொல்கிறேன். சொல்லிட்டு என்ன பண்ணுற, பரம்பிரம்ம புருஷோத்தமோ நாராயணகாங்கிற அந்த வாக்கியங்கள்லாம் படித்தோம்னா அதுலேயே அரைமணி ஆகிடும். ஏன்னா ஜாகிரதையாக படிக்கணும். ஒரு பெரிய கத்திய வாக்கியம் ஆச்சாரியாலாம் சொல்லுவா. பாஷ்யங்களில் பாஷ்யக்காரருடைய வாக்கியங்கள் ரொம்ப காம்பீரியம், அர்த்தபுஷ்டியானது, நன்னாவும் இருக்கும், படித்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்ரீபாஷ்யத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் தனியனுக்கு பண்ணான். பாஷ்யம் சே ஜவுர்ணோத்வயம் எதிபதிஹீனா சுதபிரகாஷாச்சார். பாஷ்யத்தை பாடம் சொல்லணும், நன்னா சொல்ல யாராவது வரணும்னா அவரே வரணும். பாஷ்யம் சே ஜவுர்ணோத்வயம் எதிபதிஹி. நீ வியாக்கியானம் ஆரம்பிக்கிறீரே நன்னா இருக்குமா கேட்டால் அவர் சொல்ற பாஷ்யத்தை சொல்லணும்னா அவரே வரணும். ஏன் அப்படின்னா உடனே அந்த ரீசனிங் சொல்றார். வியாக்கியான வாசாம் ததா காம்பீரியாத். எங்கள் பாஷ்யக்காரர் எப்படி கம்பீரமாக இருப்பதோ அதே மாதிரி அவருடைய வாக்கியமும் கம்பீரமாக இருக்கும். பாஷ்யக்காரர் கம்பீரமாக இருக்கிறதுனா அவர் வரும்போது 700 சன்னியாசிகள் வருவாளாம். சம்சேவிதம் சம்யமி சப்தசத்யா
திருக்குறளாண்டவன் சொல்லி அவன் ஒரு சன்னியாசி வந்தாலே ஊர் பொறுக்கல, 700 சன்னியாசி வந்தால் என்ன ஆகுதுன்னா ஸ்ரீரங்கம் தாங்கும். ஆஸ்தேதி ரங்கம் எதி சார்வபௌமகா, ஸ்ரீரங்கம் தாக்கு பிடிக்கும்னா அந்த மாதிரி இருக்கிற பாஷ்யக்காரர் மாதிரி அவர் வார்த்தையும் காம்பீரியாத் அனவஸ்திதி, கம்பீரமான வார்த்தை. சட்டுன்னு அதோட அர்த்தத்தை தடான்னு அதோட உள்ள அர்த்தத்தை சொல்ல முடியாது. அதுக்கு மேலே சிவபிரகாசிகாச்சார் சொன்னார், நாமெல்லாம் எப்படின்னா நல்ல கெட்டிக்கார ஆளுக்கே அதை மொத்தத்துக்கு சொல்கிறது கஷ்டம், அவரே வரணும். நாம் இந்த பக்கமும் கொஞ்சம் குறை. மிதமதிஹி, அபரிமித மதி இல்லை. நம்ம புத்தி எல்லை இல்லாதது கிடையாது, ரொம்ப கொஞ்சமானது, நமக்கு கிட்டக்க போக முடியாதுன்னா. அதனால் அந்த வார்த்தையை சேவிக்க ஆரம்பித்தா கொஞ்சம் சப்தம் சேவிக்கிறதே தடுமாறும் சபையில். அதனால் அதெல்லாத்தையும் ஜஸ்ட் ஸ்கிப், வேண்டாததெல்லாம் ஸ்கிப் பண்ணுற மாதிரி. வேண்டாதது இல்லை, வேண்டியதையும் சில சமயம் ஸ்கிப் பண்ணுவோம். ஆச்சாரியால் அனுகிரகம் வேணும், ஆனால் ஆச்சாரியால் இருக்காடா ரொம்ப டைம் ஆகிடுமேனு ஸ்கிப் பண்ணிவிடுவோம் இல்லையா சுவாமி? கோஷ்டியில் தீர்த்தம் சடாரி வாங்கிக்கிறது உத்தேசம். உடனே நமக்கு ட்ரெயின் இருக்குன்னா தீர்த்தம் சடாரியை பார்க்க முடியுமோ? உடனே அதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். இங்கே ஆண்டவன் திருநட்சத்திரத்துக்கு எழுந்தாச்சு, திருக்குடம் ஆண்டவன் திருநட்சத்திரத்துக்கு அபத ஆசிரமத்தில் மறுநாள் தெம்பர ஆண்டவன் கைங்கரியம். அதுக்கு இருந்துட்டு போகணும்னு ஆசையை இருந்துட்டேன். கச்சேரிக்கூடாத ட்ரெயின் 5 or 5:20, அது 10 இருக்கலாம் 20 இருக்கலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. நாமும் 5 மணிக்காவது போனால் தான் அங்கே ட்ரெயினை பிடிக்க முடியும். ஆசிரமத்தில் தெம்பராண்டவன் கைங்கரியம் முடிஞ்சு சேவிக்கச்சே மணி 3. அதுக்கப்புறம் அந்த சுவாமிகளை சேவிக்கணும், அக்கறை வாங்கிக்கணும், சிவாதித்தம் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் தரியாதாரத்துக்கு உண்டா, அதுதான் நமக்கு உத்தேசம். கைங்கரியத்துக்கு இருந்தால் சீபாதித்தம் வாங்கிக்கிறது, அது பண்ணுறது இது பண்ணுறது. ஆசிரமத்தில் முக்கியமானமோ கொஞ்சம் தீபாதித்தம் சேர்த்த உடனே கிடுகிடுன்னு உள்ளே வாங்கிட்டோம். பையெல்லாம் ரெடியாக வச்சுருந்தேன். தடாமி ஒரு சுவாமி இங்கே இருக்குன்னு வந்தவர், அவரை கூப்பிட்டேன். சுவாமின்னு, நீ சுவாமி அது வாங்கிக்கலாம், ஆனால் என்னை விடுன்னு. ஐயோ அது போயிடுமேன்னு எனக்காக தியாகம் பண்ணுன்ட்டேன். இப்போ நம்மளானது தாங்கட்டதையும் இல்லாமல் சந்திரபுஷ்கரணியும் கிடைச்சானான்னு ஒரு பாவியை சொல்லுவான். இவன் பண்ண பாவம் சந்திரபுஷ்கரணியில் போகாது, இவன் தீர்த்தாமாடினான்னா சந்திரபுஷ்கரணிக்கும் பாவம் செஞ்சிரும்னு அர்த்தம். சுவாமி நான் தான் பிரசாதம் சாப்பிட, நீரும் சாப்பிடாம இருந்து வந்துவிட்டேன். ஆனால் திருட்டுத்தனம், நான் காத்தாலே தெஜோனத்தை நிறையா கட்டின்ட்டேன். அவர் திருப்பி பாவம் ஆற்றுக்கு தான் போய் பூரி சாப்பிட்டுருக்கணும். என்னன்னு கேட்டால் நமக்கு உத்தேசம் தெரியும், ஸ்வீகரிக்கணும் தெரியும். அதை முன்னாடியே பண்ணுறதா இருந்தால் மறுநாள் பண்ணணும். அந்த வருஷம்தான் எனக்கு சம்பளம் திருநாராயணபுரம் வைரமுடி சேவிக்கணும்னு. மறுநாளைக்கு மறுநாள் வைரமுடி, மறுநாள் மத்தியானத்துக்கு கூட போகணும். அதுக்காக அங்கே போயிட்டேன். இருக்குதுன்னா சில சமயங்களில் வேண்டியதுன்னு தெரிஞ்சாலும் we prefer to skip or we skip. அதே மாதிரி பாஷ்யக்காரருடைய பக்தி உத்தேசம் அது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் உத்தேசம். ஆனால் அதையே படிச்சுட்டா திருப்பாவ உத்தேசம் பூர்த்தியாகாது. அதனால் அந்த விஸ்தாரமான வாக்கியங்கள் எல்லாத்தையும் அடியன் கைகூப்பி தொழுதுட்டு கடைசியில் அந்த எம்பெருமானை பரம் பிரம்ம புருஷோத்தமோ நாராயணகா, மிக உயர்ந்த பரபிரம்ம தத்துவமான சியப்பதியான நாராயணன். எப்படி ஆரம்பிக்கிறார் எப்படி முடிக்கிறார் பாருங்க. சின்னதாக சொல்லணும், வீரராகவன் உபன்யாசம் பண்ணுறதுக்காக ஸ்ரீயப்பதிக்கு சொன்னார். விஸ்தாரத்தை தான் நடு வாக்கியங்கள்ட்ட வச்சுட்டு நாராயணகா சொல்லிட்டார். ஸோ ஸ்ரீயப்பதிக்கு பரம்பிரம்ம புருஷோத்தமோ நாராயணகா, அவுட்லைன் மீனிங் நமக்கு ஃபுல்லாக வந்துடுது. பரத்வம் மிகப்பெரிய தத்துவமான புருஷோத்தமனான நாராயணன் லக்ஷ்மிபதி. இப்போ அதுக்கு மேலே பாஷ்யக்காரர் இன்னொரு சூர்ணிக ஆரம்பிக்கிறார். அவன் என்ன பண்ணா, லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டிச்சான். எவ்வளவு பிரீஃபிங் பாருங்கோ, மொத்த கதையும் கொண்டு வர. லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டிச்சான். மற்றவர்களுக்கு தியானத்துக்கு விஷயமாகாதவன், நிறைய கல்யாண குணங்கள் உள்ளவன், ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு வேண்டிய காருண்ய சௌசீரிய வாத்சல்ய ஔதாரியாதி குணங்கள் உள்ளவன், தன்னுடையதான திருமேனி ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறதை விடாமல் அதிலேந்து தன் சங்கல்பத்தாலே எடுத்துக்கொண்ட
பலவிதமான அவதாரங்களாலே பல பாகவதோத்தவர்களையும் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனத்தை பண்ணவன். அந்த மாதிரி சமயத்தில் தன்னுடைய தயை முதலான குணங்களாலே உலகம் மொத்தத்தையும் விஸ்தாரமாக அனுபவிக்கும்படி செய்தவன். அவன் என்ன தெரியுமா பண்ணான்? கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணான். கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி பலவித காளியன், கேசி, குவளையாபீட எத்தனை துஷ்ட நிகிரகம் பண்ணான். பூதனா, சகட, யமலார்ஜுன, அரிஷ்ட, பிரடம்ப, தேனுக, காளிய, கேசி, குவளையாபீட, சாணூர, முட்டிக, கம்சாரின் நிகத்திய துஷ்ட நிகிரகம் இத்தனை வேலை பண்ணான். பூத்தனை ஆரம்பித்து கம்சன் வரைக்கும். அதற்கு மேலே தன்னுடைய கட்டாட்சங்கள் கிருஷ்ணாவதாரத்தில் பேசியிருப்பதோ அவலோகனம் சில பேரை பார்த்தான், ஆலாபம் சில பேரோடு பேசுறது, இவைகளாலே பல பக்தர்களை அனுகிரகம் பண்ணி அக்ரூர மாலாக்காராரின் பரம பாகவதான் கிருத்வா, அக்ரூரர் மாலாக்காரர் முதலானவர்களை மிகுந்த பக்தி உள்ளவர்களாக பண்ணி அதன் பிறகு இந்த மாதிரி நிறையா காரியம் பண்ணச்சே. பாண்டுவோட பிள்ளையான அர்ஜுனனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் யுத்தத்தில் உற்சாகத்தை மூட்ட வேண்டியிருந்தது. அங்கே ஒருத்தன் நிற்கிறானாக்கா உடனே யுத்தத்துக்கு தானாக கிளம்ப வேண்டியவன். அந்த புரோத்சாகனம்ங்கிறதுல உள்ளத்தை அடங்கியிருக்கு. அர்ஜுனன் துக்கப்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வேண்டான்னு சொல்லிட்டான், நான் ஜெயிக்கலன்ட்டான். அவனை யுத்தத்தில் உற்சாகப்படுத்த வேண்டியிருந்தது. அதனால் அந்த உற்சாகத்தை தர ஒரு வியாஜமாக எல்லாருக்கும் வேண்டியதான பக்தி யோகத்தை அங்கே அவதரிப்பித்தான். கர்மயோக தியான யோக விஸ்தார பூர்வகம்னு சொன்னார். ஒரு 15 வரி வாக்கியத்தில் ஸ்ரீயப்பதிஹி நாராயணா புருஷோத்தமஹா அர்ஜுன புரோத்சாகன வியாஜேன, கிருஷ்ணாவதாரத்தில் அர்ஜுனனை உற்சாகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணான்? பக்தி யோகத்தை அவதரிப்பித்தான். நடுவில் அந்த என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்துருக்கார். பக்தி யோகத்துக்கும் யுத்தத்தில் உற்சாகம் ஊட்டுறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத சேர்த்துருக்காரு பாஷ்யக்காரர். இதில் என்ன காமிக்கிறதுனா, இந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாங்கிற பதத்தில் நாச்சியார் கூடாரை வெல்லக்கூடியவன்கிறதாலே அந்த விசேஷணம் அப்ஜெக்டிவோட ஒரு பார்த்தால விரோதிகளை ஜெயிக்கிறவன்கிற அவனுடைய வீரத்தை சொல்லி பரத்வத்தையும், கோவிந்தான்னு பசுக்களோடு கூடியிருப்பவன்கிறதாலே சௌலபியத்தையும் சௌசீல்யத்தையும் பேசுகிறாள். இந்த சூர்ணிக்கையில் எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்லி உடனே சௌலபிய சௌசீல்யாதிகளை பண்ணி அந்த பரத்வத்தோடதான பிரபாவத்தை சிறிதும் குறைக்காமல் உள்ளடக்கி கொண்டு கிருஷ்ணனாக பக்தியோகத்தை லோகோபகாரகமாக தன் சௌலபிய சௌசீல்ய காருண்யாதிகளாலே ஏற்படுத்தினான், பிரவர்த்தனம் செய்தான், காண்பித்தான். பாஷ்யக்காரர் ஒரு சூர்ணிக்கையில் காண்பிச்சிருக்கார், நாச்சியார் ஒரு வரியில் காண்பிச்சிருக்கா. கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தான். கிருஷ்ணாவதாரத்தை பேசும்போது பக்தர்களை பரமபக்தாளா பண்ணாங்கத்தாலே சிஷ்ட பரிபாலனமும் பூதனை முதற்கொண்டு கம்சாரிகளை வதம் பண்ணன்னு சொன்னத்தாலே துஷ்ட நிகிரகமும் பேசப்பட்டது, பதத்வமும் பேசப்பட்டது, சௌலபியமும் பேசப்பட்டது. அதில் என்ன சுவாரஸ்யம்னா, கூடாரை வெல்லுமது வெல்லும் குணம் சௌரியத்தாலே, கூடாரை வெல்லுமது சௌரியம் என்ற குணத்தாலே, கூடுவோரை வெல்லுமது சீலத்தாலேன்னு வியாக்கியானம் பண்ணா பெரியவா. தன்னோடு கூடாதார்கள் தனக்கு விரோதிகள் செற்றாருங்கச்சே வியாக்கியானம் பண்ணுறா. செற்றார் திரளடியங்கச்சே விரோதிகளை அவர்களுடைய விரோதம் போகிறதுக்கு, அந்த விரோதம் அழியத்துக்காக மதம் பண்ணவன்னா பகவான் தான் சமூகம் சர்வபூதேஷு எல்லாரிடத்திலும் சமமாக இருப்பவனாச்சே. விரோதிகள் யாரு?
அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுண்டு ஆச்சாரியாலாம் பதில் சொல்கிறா, பாகவத விரோதிகளிலே பகவானுக்கு சத்ருக்கள். பாகவதாளுக்கு விரோதமாக இருக்கிறவா பகவானுக்கு சத்ரு. பாகவதாளுக்கு யார் விரோதம் பண்ணுறாளோ அவளை சிக்ஷிக்கிறான் பெருமான் அப்படின்னு பரித்ராணா விநாசாயத்த துஷ்கிருதாமோட அர்த்தத்தை கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணினான். இதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டான். உடனே எடுத்தா, திஷதன்னன் அபோக்தவ்யம் என்றானிலே கிருஷ்ணன்னா, என்றானிலே கண்ணன்னா. கிருஷ்ணன் என்ன பண்ண, கௌரவ சபைக்கு போனார். அதற்காக வெளியூர்லேருந்து வரார். வரும்போது துரியோதனன் ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தான். பிரமாதமாக ரிசப்ஷன் நடக்குது. அந்த ரிசப்ஷன் நடக்கும்போது ஜனங்கள்லாம் கண்ணனை பார்க்க கூடியிருக்கா. அஸ்தினாபுரத்தில் எங்கேயும் ஜெய ஜெயன்னு கூட்டம். அதெல்லாம் அப்படி கடாட்சிச்சுண்டு அனுகிரகம் பண்ணிட்டு வந்தான் கண்ணன். பீஷ்மருடைய திருமாளிகை வந்தது. பீஷ்மர் வாசலில் பூர்ண கும்பத்தோடு இருந்தார். அவரை பார்த்தான், கை கூப்பி தான் குசல பேசலம் பண்ணால் நகர்ந்துட்டான். அதை உடனே வாங்கிக்கல. துரோணாச்சார் அவர் நினச்சி இருந்தார், பீஷ்மரை விட நம்மக்கிட்ட தான் கண்ணனுக்கு பிரியம், நாம் பிராமணோத்தமன், நம்மக்கிட்ட பூர்ண கும்பம் வாங்கிக்க போதான் அவர் வீட்டு வாசலுக்குள்ளேயும் கால் வைக்கல. அப்படியே வீதியிலேயே பார்த்துட்டு போயிட்டான். துரியோதனன் இருக்கான், நாம் தான் கூப்பிட்டுருக்கோம், நம்மோட வேஷத்துக்கு தான் வரான், ஈஸ் அவர் கெஸ்ட், நம்ம வீட்டுக்கு தான் நேராக வரப்போகிறான்னு அவன் வாசலில் நின்றுட்டு இருந்தான். அவரையும் பார்த்து கை கூப்பி தான் அப்படின்னு இருந்துட்டான். என்னடா அதுன்னு துரியோதனனுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. அப்புறம் பெருமாள் போயிட்டே இருந்தார். சரி, கெஸ்ட் ஹவுஸ் ரெடியாக இருக்குது, ஃபோன் பண்ணி அங்கே ரெடியாக இன்னும் கொஞ்சம் முன்னால் வந்து பூர்ணகும்பம் தருங்கோன்னு சொல்லலான்னு பார்த்தா நடுவில் விதுரன் வீடு இருந்தது. விதுரனுடைய வீட்டுக்குள்ளே கிடுகிடுன்னு போயிட்டாங்க. கிருஷ்ணர் அவர் வாசல்கிட்ட அப்படியே கட்டிகிட்டு இருக்க போனான். வேற போனான். அந்த விதுரர் உள்ளுக்குள்ளே போன உடனே தான் அவனுக்கு ஆசனம் போடுறதுக்கு ஒரு பழைய பலகை இருந்தது. அது அங்கங்கே உடஞ்சுட்டு இருந்தது. அதை திருப்பி பார்த்துட்டு கரப்பெல்லாம் தப்பித்து போட்டுறான். சரிதா, எல்லாருக்கும் தொடச்சி வச்சுருந்தார், சித்தமாக தான் வச்சுருந்தார். இருந்தாலும் அப்போ ஒரு பார்வை பார்த்துட்டு கண்ணனுக்கு ஏதாவது அவத்தியம் வருதுன்னு போட்டார். அந்த மாதிரி ஒரு சேர்லையோ ஆசனத்தையோ அவன் தான் அவர் வீட்டில் சாப்பிட்டான். அப்போ தான் கிளம்பினான், சபைக்கு போனான். துரியோதனன் ஒரு கேள்வி கேட்டான். கண்ணா, நீ பண்ணது நன்னா இருக்கான்னு கேட்டான். என்னன்னு கேட்டார் கண்ணன். பீஷ்மரை விட்ட, துரோணரை விட்ட, என்னை விட்ட, எங்கள் 3 பேரையும் கடந்து போய் நாங்கள் காத்துருக்கோம், எங்களை மதிக்காமல் விதுரன் வீட்டுக்கு போனீங்க, நியாயமா? அது பீஷ்மத்ரோணா வதிக்கிரமிய மாம் செய்வ மதுசூதனா, இந்த சகாரம் என்னையும் விட்டுட்டியே அப்படிங்கிறான். அப்பா பெரியப்பா, சரி என்னையும் விட்டுட்டு போறியே, கிவர்த்தம் விதுராண்ணம் புக்தம் அப்படின்னு சொல்லி பீஷ்மத்ரோணாவதி கிரமிய மாம் செய்வ மதுசூதனா கிமத்தம் புண்டரீகாட்சா புக்தம் ரிஷடபோஜனம்னா. சாமான்யமாக இருக்கிறவன், குலத்தாலே தாழ்ந்தவன், அவன் வீட்டில் போய் சாப்பிட்டியே ஏன்னு கேட்டான். இல்லைடா கவனிக்கல, அதை ஒருத்தர் நின்று தான் போயிட்டேன்னு நீ சொல்ல முடியாது, ஏன்னா உன் கண் விசாலமான கண்ணு. கிமர்த்தம் புண்டரீகாட்ச விஷம் புக்தம் ரிஷடபோஜனம், கண்ணு சரியாக தெரியலப்பா, அப்படி யாரோ கூப்பிட்டுருந்தா சரின்னு போயிட்டேன், யாருன்னு கவனிக்கதான்னு சொல்ல முடியாது, பெரியா கண்ணை வச்சுருக்கே புண்டரீகாட்சா கிமர்த்தம் புக்தம் ரிஷடபோஜனம் தான். அவர் ஒன்றும் யோஜனையே பண்ணலை, வெல் ப்ரிப்பேர்ட், பட்டுன்னு பதில் சொன்னார் அவர். ஒரே ஒரு லோக நியாயம்டா, அதை உனக்கு சொல்லித்தரேன். திஷதன்னம் நபோக்தவ்யம், விரோதி வீட்டில் சாப்பிடக்கூடாது. துஷந்தம் நைவ போதைய, உங்ககிட்ட விரோதம் பாராட்டுறவன வீட்டுக்கு கூப்பிடாது. நீ நல்லதே பண்ணி போட்டாலும் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா ஓ மேலே படி வந்துடும், சரிதானா? அவன் வீட்டில் சாப்பிட்டா நீ நல்லவனாக இருந்தாலும் அவன்கிட்ட பண்ணலாம். அதனால் ரெண்டும் பண்ணாதனா, நான் உனக்கு விரோதியானோ. பாண்டவான் விஷசே ராஜன், பாண்டவாளை நீ விரோதிக்கிற, நான் எப்படி உன் வீட்டில் சாப்பிட முடியும்? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? மம்ம பிராணாகி பாண்டவாக, எனக்கு உசுருடாவா, எனக்கு உசுராக இருக்கிறவனுக்கு விரோதினா சரிதானா?
விரோதிக்கு விரோதி நண்பன் இல்லையா சுவாமி? அந்த மாதிரி ரீதியில் நண்பனுக்கு விரோதினா எனக்கும் விரோதினர். அந்த மாதிரி எடுத்த அழகாக விஷதனன் அபோக்தவியம் என்றானிதே கண்ணன்னு வியாக்கியானம் பண்றான். அதனாலே கூடாரை வெல்லுமது சௌரியத்தாலே, கூடுவோரை வெல்லுவது சீலத்தாலே. உன்னோட கூடுறோன்னு சொல்ற பக்தாள் அவளை ஜெயிக்கிறது உன் குணத்தால், சௌசீல்யத்தால். அந்த மாதிரி வியாக்கியானம் பண்றா பெரியவா. இதுக்கு 2 அர்த்தத்தையும் எடுத்திருக்கான். கூடாரை வெல்லுமது, கூடாரை வெல்லும் சீர் அப்படின்னாக்க சேராதவாளை விரோதிகளை தன்னுடைய வீரத்தால் ஜெயிக்கிறான். அதானே அர்த்தம்னா, கூடாதையே வெல்லுவான் அப்படின்னா கூடுவோரையும் வெல்லுவான் அப்படிங்கிறது கேட்க வேண்டாம்னு ஒரு அர்த்தம் பண்ணான். அது எப்படின்னு கேட்டால், அச்சாவதார வைபவத்தை சொல்றதுக்கு ஒரு ஸ்லோகம், அதுக்கு ஒரு உதாரணம் எடுக்கலாம். அச்சாவதார வைபவத்தை சொல்லும்போது அதில் சொன்னால், பிரதிமாசு அப்பிரபுத்தானாம் சர்வத்திர சமதர்ஷினாம். பிராமணாளுக்கு எதிராக பகவான் இருக்காருன்னா அக்னியில் இருக்க, அவள் நிச்சயம் அக்னிகோத்திரம் பண்ணணும், பிரம்மச்சாரியாக இருந்தால் சமிதாதானம் பண்ணணும், அந்த அக்னியை சேவித்து அபிவாதனம் பண்ணணும். பிராமணாளுக்கு எம்பெருமான் அக்னியில் இருக்கான். ஹிருதி திஷ்டதி யோகினாம், யோகம் பண்ணுறவாளுக்கு அவள் ஹிருதயத்தில் பெருமாள் இருக்க. ஹிருதயத்துக்கூட யோகம் பண்ணுறவாளுக்கு பெருமாள் தனியாக அவள் தியானம் பண்ணுற ரூபத்தோட சேவை சாதிப்பார், அவளுக்காக அங்கே கூடி நிற்கிறார். ஆக ஹிருதயத்தில் யோகிகளுக்கு இருக்க. பிரதிமாசு அப்பிரபுத்தானாம், மூர்த்திகளிலே அப்பிரபுத்தானா அதிக ஞானம் இல்லாதவான்னு அர்த்தம். சாமானியா அவளுக்கு மூர்த்தி விசேஷங்கள்ல இருக்க. ராமன்னா ராமன், கண்ணன்னா கண்ணன், நரசிம்மன்னா நரசிம்மன். அந்த விக்கிரகத்தை இடப்பண்ணா அவள் நிருசிம்மனாவே தியானம் பண்ணி சேவிக்கிறாள், நிருசிம்மனாவே அதில் நினச்சி உபச்சாரம் பண்ணுறா, அவருக்கு அர்ச்சனை பண்ணுறா, இஷ்டசித்தி அடையிறா. ராமன்னா ராமன் கிட்ட இஷ்டசித்தி அடையிறா, கண்ணன்னா கண்ணன்கிட்ட இஷ்டசித்தி அடையிறா. யோகத்திலே சித்தி பெற்று எங்கும் பிரம்மத்தை பார்க்கக்கூடியவாளுக்கு சர்வத்திர சமதர்சினா. இதுக்கு திருக்குறந்தாண்டவன் சாய்ச்சாகவும் எல்லாரும் திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணுறான். பெரியவா வந்தால் பக்கத்தில் ஒரு பெருமாள் இருக்காது, சேவிக்காமல் இருக்கக்கூடாது, கட்டாயம் போகணும்னு அதுகிட்ட இருக்கிற திவ்யதேசம், அதுகிட்ட இருக்கிற தேவாலயத்துக்கு போய் பெருமாள் சந்நிதிக்கு போய் சேவிச்சுட்டு வரா. மூர்த்தி விசேஷங்களில் ஞானமில்லாத வாளுக்கு பெருமாள் சேவதன்னு சொல்கிறேடே, பெய்வாள்லாம் எந்த கோஷ்டின்னு கேட்டான். அப்போ அதுக்கு சொன்னால், ஒரு கிராமம் போனால் அந்த ஊர் ஏரியை காமிச்சான், சுற்றி வர க்ஷேத்திரங்களை காமிச்சான். இந்த ஏரி தீர்த்தம் இல்லை நதி, இந்த நதி ஓடி வரும்போது இந்த ஊரில் இருக்கிற மேடுகளில் பாயும் அப்படின்னானா. அவன் கேள்வி கேட்டானா, மேட்டுலெல்லாம் பாயும்னா இந்த பள்ளத்தில் பாயுமா பாயாதானா? நதினா கீழே பிரபகிக்கக்கூடியது, கீழே இருக்கிற இடத்துல பிரபகிக்கும். அது மேட்டிலேயே பாயும்னாக்க கீழே பாயும்னு சொல்ல வேண்டாம், அதோட பிரபாவத்தை சொல்றதுக்கு அது மேட்டிலையும் பாயும்னா. அதை வியாக்கியானங்கள் அழகாக பகவத் விஷயத்தில் அனுபவிச்சா இந்த ஊரிலே பிரவாகம் மேட்டிலே பாய்கிறது என்றால் பள்ளத்திலே பாயாதென்று பொருளோன்னு. பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இது பெருமாள்னு நம்புறதுக்கு ஞானம் இல்லாதவனுக்கு சற்று நம்பிக்கை வராதான். ஆனால் பெருமாளுடைய திருமேனியை சேவிச்சா, நரசிம்மனை சேவிச்சா, மகாலட்சுமி சந்நிதியில் இருக்கிற பெருமாளை சேவிச்சா, மடத்தில் இருக்கிற பெருமாள், இங்கே சுத்தீவில் இருக்கிற எங்கும் சர்வத்திர விஷ்ணுகுன்னு சுத்தீவில் இருக்கிற அத்தனை சந்நிதிகள், ரங்கநாதன், சீனிவாசன், ஊர் முழுக்க சீனிவாசன், அந்த மூர்த்திகளில் ஞானமில்லாதவன் கூட போன உடனே அப்படியே மனசில் உருகி அந்த பெருமாளை பார்த்து அவரை சாட்சாதா லக்ஷ்மிபதியா சீனிவாசனா கண்ணனா ராமனா அனுபவிக்கிறான். அவனுக்கே அந்த ஞானம் வதச்சே. ஞானிகளுக்கு இவைகளில் சாநித்தியம் உண்டு. அர்ச்சாவதாரத்தில் சாநித்தியங்கிறது முதல்ல அந்த சிற்பி சிலையை வடிக்கும் போது ஒரு அம்சம், சம்பிரோக்ஷணம் நடக்கும்போது இன்னொரு அம்சம், நித்தியப்படி ஆராதனாதிகள் குறைவில்லாமல் நடக்கிறது,
வேற திவ்ய பிரபந்தங்களை குறவரை கேட்கறது முதலானதால சாநித்திய பூர்த்தி. இதில் குறைகள் வந்தால் தான் நிறையா பிரசாதம் செய்யணும், நிறையா பக்தால் வந்து சேவிக்கணும். இவைகளாலே சாநித்தியம் நிற்கும்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இதை தெரிஞ்சவா ஒரு ஊருக்கு போகச்சே அந்த அச்சாமூர்த்தியை அனுபவிக்காமல் இருப்பாளா? அதனால பிரதிமா ஸ்வபிரபுத்தானாம்னா ஞானமில்லாதவர்களுக்கு மூர்த்தியில பெருமாளுடைய சாநித்தியம் தெரியுதுன்னா ஞானிகளுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாதுன்னு ஏற்பட்டு. அதனால கூடாலேயே வெல்லுவான்னா என்ன சொன்னா, கூடுங்கிற பாடுக்கு அவளை அவன் ஜெயிக்கிறது ஈஸின்னா இல்லையா சுவாமி? அவளை ஜெயிக்கிறது ஈஸி. இதோ இந்த விஷயம் நடக்கணும், இன்னும் அதை கேட்கணும், அது நடக்குமா தெரியலன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசச்சேன். அந்த இன்னொருத்தர் சொன்னாயே அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுடா, காரியம் ஆயிடுச்சுன்னு தீர்மானம் பண்ணிக்கோங்க. ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணி நாம் ஒரு விஷயத்துக்காக அவளை சேத பண்ணணும் அப்படின்னா அவள் எனக்கு தெரிஞ்சவா, கூட கூடியவர்கள், ஃப்ரெண்ட்ஸு. அப்போ என்ன அது சுலபமாக நடக்குங்கிறத அது சொல்லும். அதே மாதிரி கூடுவோரை வெல்லும் அது அப்படின்னா, சரி கூடுவோரை எதுக்கு ஜெயிக்கணும் அப்படின்னா, கூடுவோரை வெல்லுவது சீலத்தாலே. அந்த ஜெயங்கிறது எப்படின்னு கேட்டால், சக்கரவர்த்தி திருமகன் எல்லாரையும் வசப்படுத்தினர். அந்த வெல்லுதல் ஜெயங்கிறது அவளை வசப்படுத்துறதுன்னு அர்த்தம். சத்தியேன லோகான் ஜெயதி தீரான் தானேன ராகவகா குருன் சுஷ்ரூஷயா ராமகா சஸ்திரேன யுதி சாத்திரவான்னு ஒரு ஸ்லோகம். ஏழைகளாக இருக்கிறவாளை நிறையா தானம் கொடுத்தாலே பெருமாள் ஜெயிக்கிறான்னா என்ன, அவளை வசீகரப்படுத்துகிறான். அவள் இவன் பக்கம் பக்ஷபாதத்தோடு இருக்கா. குருன்னு சுஷ்ரூஷையா ராமகாலா குருக்களை ஜெயிக்கிறான்னா என்ன, பாதத்தில் ஜெயிக்கிறது இல்லை, சுஷ்ரூஷ பண்ணி அவளை தன் வசமாக்குறான் இல்லையா? எல்லா ஆச்சாரியாளுக்கும் பிரியமான சிஷ்யாள் உண்டு, சரிதானா? சிஷ்யாளுக்கும் பிரியமான ஆச்சாரியாள் உண்டு. அதை சக்கரவர்த்தி திருமணி ஸ்லோகத்தை எடுத்தா இந்த இடத்துல, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடாரை வெல்லுவது சௌரியத்தாளே வீரத்தாளே, கூடுவோரை வெல்லுவது சீலத்தாளே அப்படின்னு வியாக்கியானம் பண்ணா, அப்படி கூடாரையும் வெல்லக்கூடியவன் பக்தர்களை ஜெயிக்கிறான், வசப்படுத்துகிறாங்கிறத கேட்கவே வேண்டாம். அப்பேற்பட்டவன் எம்பெருமான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான். சீர்ங்கிறது குணம்னு அர்த்தம், சீர்ங்கிறது ஐஸ்வர்யம்னு ஒரு அர்த்தம். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறேன். இஷ்டு ஈ இர், இஷ்டு இர் ஈ, ஷீர் ஸ்ரீ, அதுதான் ஸ்ரீமான்னு அர்த்தம், ஐஸ்வர்யம் உள்ளவன் அர்த்தம். ஷீர் ஒன்றியவர் அப்படின்னு சுவாமி தேசிகனுக்கு ஆச்சாரியனுக்கு வேண்டிய அத்தனை பெருமைகளும் பொருந்தியவர். ஆச்சாரியத்துவத்துக்கு வேண்டிய ஸ்ரீ ஞானபூர்த்தி அது உள்ளவர். ஆச்சாரியத்துவத்துக்கு வேண்டிய சோபை ஸ்ரீ என்ன அப்படின்னு கேட்டால் குணபூர்த்தி அது உள்ளவர். ஆச்சாரியனாயிருக்கிறதுக்கு வேண்டிய இன்னொரு ஸ்ரீ, இன்னொரு சோபை, இன்னொரு குணம், விரக்தி இருக்க வேண்டியவர். அதனால்தான் சுவாமி தேசிகனுடைய தனியல்ல ஆச்சாரியத்துவத்துக்கு வேண்டிய இன்னொரு சீர் பகவத் அனுகிரகம், ஆச்சாரிய அனுகிரகம் இருக்க வேண்டியவர். இது எல்லாம் நிரம்பியவர் தேசிகன்னு சொல்றது ஒவ்வொரு தனியனும். ஸ்ரீமான் வெங்கடநாதார்யா கவி தார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதாகதி. எங்கள் ஆச்சாரியன் தேசிகன் என் உள்ளத்தில் இருக்கணும், எப்பவும் இருக்கணும். நான் உபன்யாசம் பண்ணும்படியாக எனக்கு அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். அப்படின்னா அவருக்கு இத்தனை குணங்கள் இருந்தது. ஸ்ரீமானவர் அதனுடைய எஃபெக்ட் கவிதார்க்கிக கேசரி. அதில் ஞானம் ரொம்ப முக்கியம் வேணும். ஞானம் அனுஷ்டானவை நன்றாகவே உடைய ஞானகுருவை அடைந்திட்டாள். ஆச்சாரியனுடைய பெருமை, ஒரு பட்சி ஆகாசத்தில் பறக்கிறது 2 ரெக்கைகளால் பறக்கிறது. அதே மாதிரி ஆச்சாரியனுக்கு வேண்டியது ஞானம் அனுஷ்டானம். ததைவ ஞான கர்மபியாம்பவம் தரதி தேசிகா. இந்த சம்சார வாழ்க்கையை
ஆச்சாரியன் எப்படி கிடக்கிறன்னா தன்னுடைய ஞானத்தாலேயும் கர்மங்கிற அனுஷ்டானத்தாலேயும் கிடக்கிறார். அந்த பலத்தால் நமக்கும் தெரியாதர் ஆச்சாரியன். ஸ்ரீமான் வெங்கடநாதாரியகா கவிதார்த்தி ராமானுஜ தயா பாத்திரம், ஆச்சாரிய கடாட்சம் உள்ளவர், பெருமாள் கடாட்சம் உள்ளவர், ஞான வைராக்கிய பூஷணம். ஆச்சாரியனாவதற்கு வேண்டிய ஞானமும் ஆச்சாரியனாயிருப்பதற்கு வேண்டிய வைராக்கியமும் உள்ளவர். அதை அலங்காரமாக கொண்டவர்னு தேசிகன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே. அந்த கல்யாண குணங்கிறது ஆச்சாரியனாயிருப்பதற்கு, ஆச்சாரியனாய் திகழ்வதற்கு, ஆச்சாரியனாய் நம்மை அனுகிரகிப்பதற்கு வேண்டிய குணங்கள், நல்ல குணங்கள். கல்யாண குணசாலினே. இதில் ஒன்றுக்கொன்று பதங்கள் தான் வேலையே தவிர வேண்டியது ஆச்சாரியத்துவத்துக்கு வேண்டிய அத்தனை அம்சங்களும் நிரம்பியவர் சுவாமி தேசிகன். பெரிவாதி வேங்கட வண்ணன் 70 ஸ்லோகம் பண்ணியிருக்க சப்ததி ரத்னமாளிகான். தேசிகனுடைய குமாரர் சிஷ்யர் குமாரநயனாச்சாரியத்தில் அவர் ஸ்ரீபாஷ்யாதிகள் காலக்ஷேபம் பண்ணார். மாமுனிகளிடத்திலே பகவத் விஷயம் அதிகரித்தார் பெரிவாதி வேங்கட மன்னன். வெங்கடேச சுப்பிரபாதம் அந்த 4 ஸ்லோகங்களும் பண்ணவர் அவர். மாமுனிகளோடு போய் ஸ்ரீனிவாசனை மங்களாசாசனம் பண்ணும்போது அதனால்தான் அந்த இடத்துல ஆச்சாரியனை எதிரக்க ஸ்தோத்திரம் பண்ணணும். பகவத் விஷயம் அந்த சம்பிரதாயத்தில் பிரதான கிரந்தம். அதை சாதித்தவர்ங்கத்தாலே சௌமியோபயம் திருமுனினாம் அவர் தரிசித்தோத்தேன்னு அங்கே பெருமாளை சேவிக்கிறது. உன் திருவடிகளை எங்கள் ஆச்சாரியன் மாமுனிகள் காண்பிச்சன்னு அந்த இடத்துல சொல்லும். அவருடைய பிராச்சாரியன், அவருடைய ஸ்ரீபாஷ்யாதி கிரந்த ஸ்ரீபாஷ்யாதி காலக்ஷேபத்துக்கு ஆச்சாரியனாயிருந்த குமாரநயனாச்சாருக்கு ஆச்சாரியன் பிதா சுவாமி தேசிகன். அவர் விஷயத்திலே 70 ஸ்லோகம் பண்ண, மாமுனிகள் விஷயத்திலே 20 ஸ்லோகம் பண்ண. நம்ம சம்பிரதாயத்திலே தேசிகனுக்கு மாமுனிகளுக்கு 2 பேருக்கும் ஸ்லோகம் பண்ண பூர்வாச்சாரியர்கள் ரொம்ப முக்கியமானவர். அநேகமாக அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு நான் சொல்லலை. அனகதாச்சா சுவாமி எழுதியிருக்கார் ஒரு சமயம். அவருக்கு 20, தேசிகனுக்கு 70. அத்தனை பிரபாவங்களும் தேசிகனை பற்றி சொல்கிறார். அவர் சாதிக்கிறார், அண்ணன் சிஷ்யனுக்கு வேண்டிய லட்சணங்கள் கூறத்தாழ்வானிடத்திலே இருந்தது போலே ஆச்சாரியனுக்கு வேண்டிய லட்சணங்கள் அத்தனையும் நிரம்ப பெற்றவர் சுவாமி தேசிகனே. அந்த ஸ்லோகத்தில் சொல்லும்போது ஆச்சாரியனாவதற்கு வேண்டிய குணங்கள் எதது சாஸ்திரங்களில் லோகத்தில் பிரசித்தியோ சுவாமி தேசிகனே தன்னுடைய ஞானவிம்சதி முதலான குணங்களில் ஆச்சாரியனாய் இருக்கிறவனுக்கு என்னென்ன குணங்கள் வேணும்னு சொல்லியிருக்கிறோ அத்தனை குணங்களும் கொஞ்சம் கூட குறையாமல் தேசிகனிடத்தில் இருந்த ஆச்சாரியன் தேசிகன். ஆச்சாரியத்வ உபயுக்தாக உவிய விதிதாக தேசிகைகி ஸ்வேனச்ச உக்தாக சர்வே பத்ரா குணாஸ்யு சர்வதந்திர ஸ்வதந்திரே. ஒரு பதம் மிஸ்ஸிங். சர்வே பத்ரா குணாஸ்யு சர்வதந்திர ஸ்வதந்திரே. அதுக்கு உதாரணம் சிஷ்டத்வோபயுக்தாக யதா கூரணாதேஸ்யு. சிஷ்யனுக்கு வேண்டிய அத்தனை குணங்களும் கூறத்தாழ்வானிடத்திலே எப்படி இருந்ததோ அதை காமிச்சது அந்த ஸ்ரீமான் ஆச்சாரிய ஸ்ரீமானவர். அதுதான் கூடாரை வெல்லும் ஸ்ரீ ஸ்ரீ இருந்தவன் எம்பெருமான் கோவிந்தன். கூடாரை வெல்லுவது மட்டுமில்லை, கூடுபவர்களையும் வசீகரிக்கக்கூடிய குணநலன்கள் எம்பெருமானிடத்திலே இருந்ததுன்னு நாச்சியார் அனுபவிக்கிறார். ஆக பரத்வத்தையும் அனுபவிக்கிறார், சௌசீல்யத்தையும் அனுபவிக்கிறார். கூடாரை வெல்லும் ஸ்ரீர் கோவிந்தா. இந்த கோவிந்தாங்கிற பதத்துக்கு ரொம்ப வசதியாக சொல்கிறார் இல்லையா? பின்னால் சொல்லப்போதா உந்தன்னை சிறுவேரழைத்தரவும் சீரி அருளாதே இறைவாணி தாராய்ப்பதே அங்கே சொல்ல போகிறா. இந்த இடத்துல சொல்கிறா கூடாரை வெல்லும் ஸ்ரீர் கோவிந்தா. நாங்கள் ஆயர் குலத்தை சேர்ந்தவன். எங்களுக்கு ஐஸ்வர்யம் பசு, பசுபால்னு எங்களுக்கு பேர்.
எங்களில் பிரதானமாக இருந்துண்டு நந்தகோபன் குமரனாக நீ செய்ய வேண்டிய காரியத்தை செவ்வனே செய்பவனாக, நன்கு செய்பவனாக அந்த பசுக்களை ரட்சிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம். நாங்கள் இருந்தால் கூட பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றினியே கோவிந்தா. நீ பசுக்களை ரட்சித்தது வெறுமை கிடையாது, எங்கள் குலத்தையே காப்பாற்றின. இந்த பசுக்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா அந்த ஆபத்தில் காப்பாற்றினியேப்பா. பசுக்களை நம்பி பிழைக்கிற அத்தனை கோபர்களையும் காப்பாற்றின. பசுக்களை மட்டும் இல்லை, பசுப குலம், பசுக்களை ரட்சிக்கிற ஆயர் குலத்தையே காப்பாற்றின. அதனால்தான் கோவர்தனோத்தரோட லீலை சொல்லச்சே, கோப கோகுல ரக்ஷாத்துக்கா. பசுக்களை, பசுக்குளம்னாக்கா பசு கூட்டம்னு ஒரு அர்த்தம். பசு குலம்னா பசுக்களை நம்பி பழைக்கிறது அந்த குரூப் மொத்தமும். இந்த பசுக்கள் பிரதானம், அதை ரட்சித்து ஜீவிக்கிறவா நாங்கள், அதை அண்டி இருக்கிறவா. தன கோகுலத்தையும் காப்பாற்றினியே கோவிந்தா. இன்னொரு அர்த்தம் கோவிந்தாங்கிற பதத்துக்கு, கோங்கிற பதத்துக்கு பசுக்கள்னு ஒரு அர்த்தம் இல்லையோ. பசுனா பொதுவான அர்த்தம் அனிமல்ஸ், மிருகங்கள். என்ன சுவாமி? மிருகங்கள். சாஸ்திரங்களில் தந்திரங்களில் பசுன்னு சொன்னால் ஜீவாத்மாக்கள். உபனிஷத் வாக்கியம் பசவகா பாசிதாக, பசுக்கள்னு சொல்லப்படக்கூடிய ஜீவாத்மாக்கள் பாசிதாக, பாசத்தாலே கட்டப்பட்டன. பரமேன பரமனாலே ஸ்வலீலையா, தன் விளையாட்டாக லீலையாக. விளையாட்டாக கட்டினா இப்போ அதை விடுவிக்கிறது யார்? உலகத்துக்கட்டு யார் வேணா விடுவிக்கலாம். பரமன் செய்த கட்டை பரமனே விடுவிக்கணும். அதை உபனிஷத் சொல்லித்து, தேனைவ மோச்சனீயாஸ்தே, அவன்தான் அவனாலேயே விடுவிக்கப்பட வேண்டும், அவன்தான் அதை விடுவிக்கணும். நாண்யைர் மோச்சயித்தும் க்ஷமாக. நம்ம பாஸ்வேர்டு மாதிரி போட்டுட்டோன்னாக்கா ஃபஸ்ட்டு மட்டும் ஓடிபி அவள் அனுப்புவா, அதுக்கப்புறம் we have to set our own password. அதுக்கப்புறம் ஏதோ சில பேர் திட்டம் பண்ணி திறக்கலாம்னு வச்சுக்கோங்க, ஹைதராபாத்தில் நின்று பேசுகிறோங்கிறோம். அப்படி இருக்கச்சே எல்லா சென்டர்ஸ்லையும் இருக்கும் அதுக்கு ஒரு சென்டர். எப்படி திருவாய்ப்பாடியில் கண்ணனை கும்பீடு கொள்ளுகைக்கும் ஒரு திருமுற்றம் உண்டு மாதிரி எல்லா ஊர்லேயும் இந்த பெஸ்ட் மார்க்கெட்டும் உண்டு. அதே சமயத்தில் ஸ்டீலிங் மார்க்கெட்டும் உண்டு. ஸ்டீல் மார்க்கெட்டும் உண்டு, ஸ்டீலிங் மார்க்கெட்டும் உண்டு. அதில் அழகாக சொல்கிறார் சுவாமி தேசிகன் யாதவாபிரயத்தில் சாதிக்கிற. கண்ணன் என்ன பண்ணுவான், எல்லா கோபர்களையும் கூட மாட்டை மேய்க்கிறதுக்கு ஓட்டின்னு போவாள். திருப்பி கொண்டு வந்து அந்தந்த வீடுகளில் மாட்டுக்கொட்டகையில் கட்டுவாள். அவா குரூப் பிரிச்சுப்பா, இந்த 10 வீடு நீ, இந்த 10 வீடு நீ, ஆல்டர்னேட் வீடு. அப்போ தான் வேகமாக ஓட்டின்னு போக முடியும், திருப்பி எடுத்துன்னு வர முடியும். ஒரு வீட்டில் போய் கட்டாச்சா அந்த குப்பிட்டம் போயிட்டே இருக்கும் மாட்டு மந்த ஆணிலை. அது பின்னால் 2 பேர் பார்த்துன்னு போகணுமே, ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா பார்த்துட்டு 4 பேர் போவான். அவன் போய் கட்டிட்டு வரது கூட அடுத்த வீடு வச்சு இதுலேருந்து ஒருத்தன் போவான், அவன் வந்து சேர்ந்துட்டுவான். இந்த மாதிரி பண்ணுவாள். ஒரு நாள் கண்ணன் சொன்னான், இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஃபுல் ரிலாக்ஸேஷன், ஜஸ்ட் யூ கம் அண்ட் கோ, வா என்னோட அக்கம்பெனி மீ, we will take the cows and we will bring them back. ஆனால் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எல்லா வீட்டிலேயும் பசுக்களை ஓட்டின்னு வர்றது நான் தான், திருப்பி கொண்டு வந்து கட்டுறதும் நான் தான் அப்படின்ட்டான். அதை கிடுகிடுன்னு பண்ணிட்டான். அவன் என்ன எல்லாருக்கும் எதிராக ஆக்ஷன் தானே. என்ன சுவாமி, அது ஏதோ ஒன்று கம்ப்யூட்டரில் இதெல்லாம் டிவியில் காமிப்பானே, என்ன மூமெண்ட் அது, வேகமாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், அதுதானே அவனுக்கு கிடுகிடுகிடு அழிச்சுன்னு போனான். எல்லாம் வந்தது என்னது அது, நம்ம தான் 2-3 நிமிஷம் ஒருத்தரும் டைம் போட்டுன்னு பண்ணுறோம், இன்னும் கிடுகிடுன்னு அழிச்சிட்டு வராங்க. திருகிடுன்னு வந்து கட்டிட்டு வந்துட்டான். இது எதுக்காகனா, திருவாய்ப்பாடியில் நிறையா ரிஷிகள் சுத்தீவிர வந்திருப்பாளாம். உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் கச்சை வியாக்கியானம் பண்ணுறான். வெள்ளத்தளவில் தீரமந்த வித்திரை எம்பெருமான் அந்த கீழாப்திசாயி
இந்த அவதாரத்துக்கெல்லாம் மூலமாக இருக்கிறவன் முதல் அவதாரம் வியூகாவதாரம். அந்த பெருமாள் பார்க்கடலில் படுத்துட்டு இருக்கிற பெருமாளை தியானத்தில் வச்சுண்டு இருத்திண்டு எல்லா முனிவர்களும் யோகிகளும் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு திருவாய்ப்பாடியில் அந்த கோடம் பிரதிஷ்டா இருக்கே, உன் காதலவளுடைய தோழியே எழுந்திரு அப்படின்னு சொன்னால் முதல் தோழியை எழுப்பச்ச. அன்றைக்கி விட்டு போனதை இன்றைக்கி சொல்ல வேண்டாமா? அப்போ ஒரு கேள்வி கேட்டுண்டா, அந்த முனிவர்களும் யோகிகளும் திருவாய்ப்பாடியில் ஏது சுவாமி எல்லாம் இடப்பசங்க தானே, அதான் தப்பாக சொல்ல போகிறான். இடைக்குளத்தை சேர்ந்த கோபாலர்கள் தானே திருவாய்ப்பாடியில் இருப்பான். சுவாமி ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுறவர் யார் அங்கே இருக்க போகிறார் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சொன்னால் கிருஷ்ணாவதாரம் பண்ணபாரு மாட்டுக்கொட்டில்களிலே இடைக்கொட்டில்களிலே படுகாடு கிடப்பர்கள். கண்ணனுடைய சௌசீல்யம் சௌலபியத்தை அனுபவிக்கணுமா? யோகிகள் பெருமாளை தியானம் பண்ணும் பிறகு பெருமாளுடைய வசத்தியான குணங்களோடு சேர்த்து பெருமாளை தியானம் பண்ணிட்டு அனுபவிக்கிறாளாம். அதில் சௌலபிய சௌசீல்யத்தை கூட தியானம் பண்ண சொல்லித்தான். இதெல்லாம் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு, பக்கம் பக்கமாக பேசியிருக்கா. சௌலபிய சௌசீல்யத்தை பற்றி இன்னைக்கு புராணத்தில் கிடைக்கிறது, இத்தனை புராணம் அவருக்கச்சே இல்லை. இப்போ அதை எப்படி அனுபவிக்கிறது? கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் அத்தனை புராணங்களையும் கண்ணன் கதை வரப்போகிறது சௌலபிய சௌசீல்யம் தெரியும். அதுக்கு முன்னால் எப்படி தெரியும்? அதை நேராக பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பண்ணலான்னா கண்ணனை அனுபவிச்சு விட்டார், அதை அவதரிச்சு விட்டார் பெருமாள். அவர் அங்கே பசுக்களோட இடையர்களோட பழகத்தில் போய் நேராக பார்க்கணும்னு ப்ராக்டிகல்ஸ் அதுக்காக வந்திருக்கா திருவாய்ப்பாடியிலனா வியாக்கியானங்கள். அது என்ன பண்ணுவாளாம், கண்ணனுடைய அந்த சௌசீல்யம் ரொம்ப எளிமையாக பழகிறத யார்கிட்ட பார்க்கறதுன்னா பசுக்களோடு அவன் மூவ் பண்ணச்சேன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பசுக்களோடு அவன் மூவ் பண்ணுற இடம் இது மாட்டுக்கொண்டு தானே, அது அங்கங்கே உட்காந்துருப்பாளாம் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தர். இண்டாத்து கொட்டுண்ட ஒருத்தர் அந்தாத்து கொட்டுண்ட ஒருத்தர் வரிசையாக இருப்பாள். சில இடங்களில் இடம் இல்லைன்னா இன்னும் 4 பேர் சேர்ந்து இருப்பாள். அனைத்து ரிஷிகளும் முனிவர்களும் யோகிகளும் வந்து படுகாடு கிடப்பர்கள்னா வியாக்கியானம். பெருமாள் இப்படி மாடு மேய்க்கிறது இதெல்லாத்தையும் ஓட்டின்னு போடுறது சகஜமாக பண்ணுவார். திடீர்னு ஹி வில் டர்ன் டு தம். அவர் விளையாடின்னு இருக்கச்செல்லாம் அவளை வந்து லட்சியம் பண்ண மாட்டார். அதுக்கு பாவம் ஏதோ உட்காந்துருக்குன்னு வேண்டே இருப்பார். சரி பாவம் அதையே பார்த்துருக்கேன், வேதாந்த ரகசியத்தையும் அவளுக்கு காமிப்போம். நாமே எல்லா ஜீவாத்மாக்களையும் சம்சார பந்தத்தில் கட்டுவிக்கிறோம், நாமே விடுவிக்கிறோங்கிற அர்த்தத்தை உபதேச பாக்கிய ஸ்மரணம் அவளுக்கு வரட்டும். இங்கேயே வந்து இருக்கத்தால கோகுலம் மாதிரி அவளும் இருந்துட போறா, கோபகுலமாகவே ஆயிட போகிறாளே அப்படிங்கிற எண்ணத்தில் பெருமாள் ஒரு திரும்புவதாம். உடனே அந்த இடையர்கள் எல்லாம் பேசாமல் இருக்க சொல்லிட்டு பசுக்களை தானே அழிச்சுன்னு ஓட்டின்னு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து கற்றத்தால ஜீவராசிகளுடைய பந்தே சம்சார கட்டுதல் ஏற்படுறதுலையும் மோக்ஷே அதுலேருந்து விடுபட்டு மோட்சம் போகிறதுக்கும் நிஜம் பிரபுத்துவம் தான் தான் எஜமானன் அதிகாரி, கற்றதும் நான் தான் விடுவிக்கிறதும் நான் தான். தெய்வீகேஷா குணமயி மமமாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தேங்கிற அர்த்தத்தை காமிக்கிறதுக்காக இதை பண்ணான்னு சுவாமி தேசிகன் யாதவாபிரேயத்தில் இதை சொல்கிறார் ரொம்ப அழகாக. அதே மாதிரி அந்தந்த இடங்களில் வேதாந்தார்த்தங்களை பெருமாள் காண்பிப்பான் அப்படின்னு இல்லையா? ஆரண்யகானாம் பிரபவ பலானாம் அரண்யஜாதானி பலான் அபீக்சன்னு. ஆரண்யகங்கிற வேத பாகத்தில் சொல்லி நிரூபிக்கப்பட்ட பலானாம் ஆரண்யகங்களில் சொல்லப்பட்ட வசந்த பலன்கள், சொர்க்காதி போகங்கள், மோக்ஷம் இவைகளை கொடுக்கக்கூடிய பிரபுவான எம்பெருமான் காற்றுல விளைஞ்ச பழங்களை ஆசைப்பட்டு ஒரு லீலை பண்ணான்னு சுவாமி தேசிகன். நாவப்பழம் விட்டுன்னு வந்தாவத்தி இவனுக்கு நாவப்பழம் வேணும்னு ஆசை. அதுக்காக என்ன பண்ணா, அந்த காலத்தில் பண்டமாற்று முறை, ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்கிறது, கரன்சி கிடையாது. கிராமங்களில் அடியோடு ஒன்றும் இருக்காது, சரிதானே? தங்கக்காயின் மட்டும்தான் இருக்கும், அதை செலவழிக்க மாட்டான். இவன் என்ன பண்ணான், உள்ளே போனான், இவ்வளவு தானியத்தை எடுத்துட்டான் கை நிறையா.
சின்ன குழந்தை, நடக்க ஆரம்பித்த பருவம். அந்த சமயம், அந்த வயசு. வாசலில் நாவப்பழக்காரி வந்துட்டா. உடனே என்ன பண்ணா, அவள் நம்ம வீட்டு வாசலுக்கு வதச்சே இருக்க சொல்லிட்டோம், உள்ளே போய் தானியத்தை எடுத்துட்டான். கூடையில் வாசலில் நாவப்பழத்தோடு அவள் இருக்கா, உட்காண்டிருக்கா. தன் கையில் இவ்வளவு தானியத்தை எடுத்துட்டு அப்படியே வரான். சின்ன குழந்தை, கையை எப்படி வச்சுக்கணும்னு முழுக்க தெரியாதது. சொல்லி கொடுத்தாலும் சில சமயம் வராது. கேட்டுக்கோம், ஆனால் முடியாதது. கை தன்னை அறியாமல் குறுகின்றே வருது. குறுகின்றே வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தானியம் சிந்தின்றே வருது. இவகிட்ட வந்து இவளையே பார்த்துட்டு வருது. பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வந்து இந்த அம்மான்னு சொல்லணும். இப்படி காமிக்குது, இந்த அம்மா. பார்த்தா வெறுங்கை. அழகா சுவாமி சாரிக்கிறார், விஸ்வம்சி தானிய அஞ்சலினா கதேன. இப்போ நாம் தான் பெருவாளுக்கு அஞ்சலி பண்ணுவோம். இப்போ அவர் அஞ்சலி பண்ணிட்டு இருக்கிறாருங்க நாவப்பழக்காரிக்கிட்ட. விஸ்வம்சி தானிய அஞ்சலினா கதேன யாதாத்மஜாம் விஸ்வபதி சிஷேவே. அந்த வேடுவ பொண்ணை பெருமாள் கிட்டக்க போய் தானியம் கேட்டார், இது பழம் கேட்டார். கையில் தானியம் இல்லை, கை தெரியறது. அவள் அந்த கையை பார்க்குறான். கையை பார்த்தா அதில் சங்கச்சக்கர ரேகை இருக்குது, தாமர ரேகை இருக்குது. சுஜாத ரேகாத்மக சங்கச்சக்கரம்னர் சுவாமி. தாமர சிவப்பாக இருக்குது, தாமிர சிவப்பாக இருக்குது. தாமிரோதகம் தஸ்ய கதாரவிந்தம் பஷ்யந்தியாக கிரய விக்ரயின்யாக. நாவப்பழம் பழ விக்ரயின்யாக. பழத்தில் இருக்கிற அந்த பெண்ணுக்கு, அந்த வேடுவ பெண்ணுக்கு ஸ்வாம் விக்ரயிதும் விமர்சகா. என்ன ஏற்பட்டதுன்னா, இந்த கையை பார்த்துட்டவள் தன்னையே அங்கே தரணும்னு தீர்மானம் பண்ணிட்டாளாம். இவர் வந்து இதை காமிச்சதோலையோ தன்னையே அவனுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணாலாம். உடனே என்ன பண்ணா, கை நிறைய பழத்தை எடுத்து இந்த குழந்தைக்கு மொத்த கூடையும் தரலாமேங்கிற எண்ணத்தோடு கூட இவ்வளவு பழத்தை அள்ளி குழந்தை கையில் கொடுத்தாலாம். அது 4 பழமாக இருந்தாலே கை ரொம்பிடும். அந்த மாதிரி கை மொத்தத்தையும் எடுத்து தரா. அது அப்படி எப்படி தீவிர விழாது. அந்த சமயத்தில் திரும்பி பார்த்தா அந்த கூடை முழுக்க ஆபூரிதம் தத் பல பாண்டமாசீது ரத்னைஸ்ததா கௌஸ்துப நிர்விசேஷை. பெருமாள் சாத்திக்கிற மணிவரம்னு சொல்லக்கூடிய வசந்த ரத்ன மாதிரி, கௌஸ்துபம் மாதிரி ரத்னங்கள் அவ கூடையில் நிரம்பி இருந்துதான். எம்பெருமான் அவ்வளவு உதாரணாக வள்ளலாக இருந்தான்னு சொல்லி யாதவாபிதேயத்தில் சுவாமி வர்ணிக்கிறார். இந்த சௌலபிய சௌசீல்யங்கள் பிரகாசிக்கிறது கோகுலத்தில். அதை பார்க்கறதுக்கு முனிவர்களும் யோகிகளும் வந்து இருக்கலாம். இதை பார்த்த உடனே அவளுக்கு, இந்த பெருமாளை பார்த்த உடனே ரொம்ப ஈடுபாடு வருதான். அதில் வேதாந்தார்த்தங்களை காண்பிக்கிறான் பெருமாள். நான் எல்லா பலங்களையும் தருவன், எல்லா பலங்களையும் தருவன். பழம் வேணும்னு எனக்கும் ஆசை இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற பழத்தில் கொஞ்சம் பழமும் எனக்கு தாங்குங்களாம். அதுக்குத்தான் எம்பெருமான் சிருஷ்டித்த பதார்த்தங்கள்லேயே சிலவத்தை அவன் முன்னாலே படைச்சு அமுது செய்விக்க வைக்கிறோம். சக்கரை பொங்கல் பண்ணுறோம் இல்லையா? பெருமாள் படைத்த பதார்த்தம் தானே சுவாமி. புதுசாக அவனு சிருஷ்டிக்க போகிறோம் கிடையாது. அதையே பகவத் அர்ப்பணம் பண்ணுறோம். கூடாத விழுந்தியில் இன்றைக்கி வந்துட்டு சக்கரை பொங்கல் சொல்ல வேண்டாம். 3-4 சக்கரை பொங்கல் சாப்பிட்ருக்கேன். புத்தகமே பார்க்கல. வாசுதேவாச்சார சுவாமிக்கு தெரியும். என்ன பண்ண போறீன்னார், சக்கரை பொங்கலை சொல்ல போகிறேன்னு. இந்த பாசுரத்தில் விரதம் முடிஞ்ச உடனே ஏற்படுற பலன்களை கோவிந்தான்னு பெருமாளை கூப்பிட்டு, எல்லோரையும் ஜெயிக்கக்கூடியவன், எல்லோரையும் வசப்படுத்தக்கூடிய உசந்த கல்யாண குணங்கள் உள்ளவனான கண்ணனேன்னு கூப்பிட்டான். கோவிந்தா கதனே அர்த்தம். பசுக்களுக்கு நாயகனான கண்ணனே, உந்தன்னை பாடி பதை கொண்டு
உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி உன்னுடைய ஸ்துதிகளை பாடி இந்த பதையை நீ கொடுத்தபடி நாங்கள் வாங்கிண்டு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பதை கொண்டுன்னு சொல்லிட்டு விரதத்துக்கு வேண்டிய உபகரணங்களை வாங்கிண்டு உன்னை திருப்தி பண்ணக்கூடிய உபகரணம் போன்ற விரதபிஷேகத்தை நிறைவு செய்துன்னு அர்த்தம். பாவை நோன்பை முடிச்சுன்னு அர்த்தம். பாடி பதை கொண்டு பாடி அதை அப்படி சொல்லிக்கணும். முன்னை பாடி பதை கொண்டு மீண்டும் பாடி. இந்த விரதம் சங்கீத பிரதானமான விரதம். பாடுறது தான் இந்த விரதம். நேற்றுக்கே சொன்னேன். அதை கூட நைவேத்தியம் உபச்சாரத்துக்கு சமர்ப்பிக்கிறோமே தவிர பிரதான நைவேத்தியம் பாடுதல். பாடினாக்க பாடும் இந்த விரதத்தை முடித்துன்னு அர்த்தம். பாவ நோன்பை முடிச்சு அதன் பிறகு யாம்பது சம்மானம் ஒன்று உண்டு. அது என்னன்னா லோகத்தவர்கள் கொண்டாடும்படி நீயும் நப்பின்னை பிராட்டியுமாக எங்களுக்கு சில கௌரவத்தை பண்ண வேணும். அந்த கௌரவம் பண்ணி முடித்த உடனே முடிக்கச்சே டின்னர் தான் இல்லையா சுவாமி? எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஃபங்க்ஷன் ஆன உடனே ஃபீஸ்ட்டு சுவாமி. சரியாக சொல்கிறேன்னா இங்கிலீஷ் வராது, எல்லோரும் பேசுகிறத பார்த்து பேசணும்னு ஆசை ஜாஸ்தி. அதுக்காக ஒன்று 2 பதங்களை நடுவில் சொல்கிறோம். ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஃபீஸ்ட், உபன்யாசம் முடிஞ்ச உடனே விநியோகம், சக்கரை பொங்கல் விநியோகம். சக்கரை பொங்கலா என்ன விநியோகம் என்னன்னு சாதிக்க மாட்டேங்கிறதே. அப்போ தான் சொல்லுமா அடியா அடியா விசாரம். அந்த மாதிரி இவா சொன்னா கீழாண்ணம் அதான் பால் சோறு. கீழாண்ணம் பால் சோறுன்னு சொன்னால் நல்லா அழகாக இருக்கே. பால் சோறுங்கச்சே நாக்கு நெகிழறது. கீழாண்ணங்கச்சே கொஞ்சம் கடுமையான சம்ஸ்கிருத பதம். நான் சொல்கிறேன், இத்தனை வருஷம் சம்ஸ்கிருத வாத்தியாராக இருந்துட்டு கீழாண்ணம் கடுமையான பதங்கிறேன், பால் சோறு நடுவான பதங்கிறேன் இல்லையா? நெகிழவுதுன்னு ஒரு பதம் தமிழில் வைஷ்ணவ பரிபாஷை. நெகிழமுதுன்னு உடனே பால் சோறு நன்னா தடர இருக்கிறது தான் நெகிழமுதுன்னு நினச்சிடக்கூடாது. நெகிழமுதுங்கிறது நாட்டிய ஸ்வீட்டு. நெகிழமுதுன்னு எதுக்கு பேர்னா குழம்புக்கு பேர். பாகவத தனியாராசிரியரை சாதிச்சுட்டே விதைச்சேன். பிரசாதம் பருப்பு கூட்டு எடுத்துடுவா. சில சமயங்களில் கதமேத எடுப்பாள். கோஷ்டியில் ரொம்ப பெரிய கோஷ்டியில் ஒரு பக்கம் பருப்பாயின் இருக்கும், ஒரு பக்கம் கூட்டு, ஒரு பக்கம் கதமேது. அதனால் இதே ஆர்டரில் இருக்காது. ஒரு ஆர்டர் பருப்பு கூட்டு குழம்பு. குழம்புன்னு சொல்லக்கூடாது. சுவாமி கொஞ்சம் நெகிழமுது சாதிக்காங்கணும். உடனே நெகிழமுதுன்னா பால் சோறோட கூட சொல்கிறார். சக்கரை பொங்கல் எடுத்து சொல்கிறாருன்னா நெகிழமுது நாட் ஏ ஸ்வீட். வேணும்னா அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். சில இடங்களில் சொல்லுவா வெண்டைக்காய் போட்டு வெண்டைக்காய் குழம்பு வெல்லம் போட்டு சாப்பிட்டா என்ன சுவாமி சொல்கிறது மறந்து போயிட்டேன், பழமொழி ஞாபகம் வர மாட்டேங்குது. வெண்டைக்காய் குழம்பு வெல்லம் போட்டு சாப்பிட்டா நாக்கு மணக்க இருக்கும், அந்த பழமொழி ஒன்று சொல்லுவாள். அந்த மாதிரி சிலருக்கு கொஞ்சம் மாதுரியத்துக்கு போடுறது உண்டு. சக்கரை பொங்கல் நிறையா பண்ணாச்சே அந்த தித்திப்பு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்ப்பா. அதுக்காக நிறையா போட்டுறாதிப்போ. உப்பு வெள்ளை சக்கரை பொங்கலாக போயிடும். அது ஒரு ஏதோ ஒரு நமக்கு தெரியாது, நாம் போட்டால் தான் அது கரிச்சிடும், தித்திக்காது. அந்த பெரிய பாச்சக்காய் கான்ட்ராக்டில் இருக்கா பாருங்கோ, அவள் அது நல்லா அவள் போட்டாலும் அது இன்னும் மதுரமாக இருக்கும். அவள் எந்த கடையிலையோ அவள் ரெகுலராக ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் வாங்குவாள். நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்க மாட்டான். அவளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், பிஸ்னஸ் சீக்ரெட், அங்கே தான் வாங்குவாள். அந்த உப்புல அவன் வெல்லம் போட்டிருப்பான். அது போட்டாலும் அது தித்திக்கும். அவள் கையால் போட்டால் தித்திக்கும். அந்த மாதிரி ரீதியில் இந்த இடத்துல சக்கரை பொங்கல் அற்புதமாக கிடைக்க போகுது. சொல்லாமல் இருக்கலாமா? இந்த யாம்பெரி சம்மானம்ங்கிறா. அதுக்கு அழகாக வியாக்கியானம் பண்ணுறா. யாம்பெரி சம்மானம்னா என்னன்னா கண்ணனும் நப்பினையும் சேர அனுகிரகம் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லை, நான் ஒரு லிஸ்ட் தரேன். இது என்ன தெரியுமோ பண்ணணும், உங்களாலே ஒப்புவிக்கப்படுதல்.
சரியா சுவாமி? ஒப்பிக்கிறதுனாக்க ரெசிடேஷன் இல்லை, ஒப்பனை செய்ய பெறுதல். ஒப்பனைனா அலங்காரம். கண்ணனும் நப்பின்னையும், கண்ணன் கையில் தட்டுல வச்சுருப்பார், நப்பின்னை கண்ணா இந்த பொண்ணுக்கு சூடகம் போடணும், எடு ஒன்று. உடனே அவர் தட்டை தேடுவார். அவருக்கு பக்கத்தில் 10 பேர் இருப்பாள். ஒத்தி வளையல் வச்சுருப்பா, ஒத்தி தோல் வளை கடகம் வச்சுருப்பா, ஒத்தி தோடு வச்சுருப்பா, ஒத்தி செவிப்பு வச்சுருப்பா, ஒத்தி பாடகம் சிலம்பு வச்சுருப்பா. இந்த பல்கலன் இன்னும் கூட வெரைட்டிஸ் இருக்கும், இன்க்ளூடிங் இது வீழ்ச்சி நகை. சில பேருக்கு இதெல்லாம் பிடிக்காது, அதுதான் பிடிக்கும். அதுதான் வேணும்னு கேட்டாலும் உடனே அதுவும் அங்கே இருக்கும். அவள்கிட்டேருந்து கண்ணன் பார்ப்ப, அவள் அப்படி நீட்டுவா, அதை எடுத்து நப்பின்கிட்ட கொடுப்பேன். என்ன சுவாமி, 2 பேராலும் ஒப்புவிக்கப்படுதல் தான் என்ன சுவாமி அர்த்தம்? பின்ன இவர் எடுத்து கொடுக்கணும், அவர் சூட்டணும்னு ஒரு அர்த்தம். இல்லைன்னா அவள் எடுத்து கொடுத்து இவர் சூட்டணும், அது இன்னும் கொஞ்சம் வாழுக்கு போக்கியம். கண்ணனாலே அலங்கரிக்கப்படணும்னா அது யாம்பெரு சம்மானம். அப்படி கண்ணனே தங்களை அலங்கரித்தா அது சம்மானமானு கேட்டால், இந்த சம்மானம்ங்கிற பதத்தை வால்மீகி உபயோகப்படுத்தி காமிக்கல. பர்த்தாவாலே அலங்கரிக்கப்படுதல் ஒரு பெண்ணுக்கு பெரிய சம்மானம். விவகாரத்தில் கேட்டுக்கலாம், ஒரு புடவை கூட வாங்கி கொடுத்தது இல்லைம்பா. புடவை கூட தான் அர்த்தம், தன்னை சம்மானம் பண்ணுறதுன்னு அர்த்தம். நிறையா புடவை வந்துட்டே இருந்தா இவருக்கு வாங்கணும். என்ன சுவாமி, பதி சம்மானிதா சீதா வால்மீகி சொல்றார். பட்டாபிஷேகம்னு சொன்னார் தசரதர், உடனே சங்கல்பிச்சுக்க சொன்னார், உடனே விரதம் மேற்கொள்ள சொன்னார். அன்றைக்கி ராத்திரி தன்னுடையதான அந்த மண்டபங்கள் மருணாக்காத்தால் அக்னிகாரியம் பண்ணக்கூடிய வைச்சுரேபாதிகள் பண்ணக்கூடிய உபாசனம் பண்ணக்கூடிய மண்டபத்தை அலங்கரிக்கிறதெல்லாம் சுத்தீவிர பிரமாதமாக 2 பேருமா பண்ணிட்டு இருக்கா பேசிகிட்டே. யாரு? ராமனும் சீதையும். கொஞ்சம் விசாந்திக்காக ஒரு நல்ல ஆசனத்தில் உட்காண்டா. நல்ல தங்கமயமான ஆசனம், நல்ல சந்தனம் பூசின்னு இருந்தா. வதாக ருதிராபேன, அந்த சந்தனம் எப்படி இருந்தது? பண்ணி ரத்தம் மாதிரி இருந்தது. வதாகத்தோட ருதிரம் ரத்தம் அந்த மாதிரி திக்காக இருந்துதான் கலரில். எதுனா சந்தனம். அவ்வளோ கெட்டியாக இருக்கிற சந்தனத்தை ராமனும் சீதையும் பூசிட்டு இருக்கா. அது சுத்தமானதுன்னு வதாக ருதிராபேன, அதெல்லாம் மிக்ஸுன்னு நினச்சிட்டு போகிறான்னு சுச்சினாச்சன சுகந்தினா. அவ்வளவு நன்னா இருக்கக்கூடிய சந்தனம், நல்ல வாசனை உள்ளது. அனுரித்தம் பராக்கியன சந்தனேன பதந்தபம். வால்மீகி கண் முன்னால் கொண்டு வர எப்பேற்பட்ட போகத்தில் ராமன் இருந்தாருங்கிறத அந்த இடத்துல காமிக்கல. த என்டையர் அந்த பாலகாண்டை என்ற பெருமாளும் பிராட்டியும் சந்தோஷமாக இருந்தாங்கிறத இப்போ இந்த பட்டாபிஷேக அவசரத்தில் அவள் ரொம்ப நல்ல அலங்காரத்தோடு இருக்காங்கத்த கொண்டு வரார் வால்மீகி. சொந்தமயமான உசந்ததான ஆசனம், நல்ல அலங்காரம் பண்ணிட்டு 2 பேரும் இருக்கா. சந்தனேன பதந்தபம். இதெல்லாம் சாத்திண்டு விரோதிகளை எரிக்கிற மாதிரி பிரகாசம் காந்தியோடு இருக்கிற பெருமாள். கண்ணு எரிக்கிற மாதிரி பார்க்கல, அவ்வளவு காந்தியோட பெருமாள் இருக்க சக்கரவர்த்தி திருமகன். அவரை சுமந்திரர் பார்த்தார். அதுக்குள்ள பட்டாபிஷேகத்துக்காக இவா சந்தோஷமாக இருக்கச்சே தசரதர் கைகேயி வீட்டுக்கு போயிட்டு மந்திர கிளப்பி விட்டு, மந்திர கேட்க நினைச்சதை கைகேயி மூலமாக கேட்க வச்சு, கைகேயி அதை கேட்டு அவர் தர்மசங்கடப்படுறேன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் சுமந்திரர் வந்தவரிடத்தில் நீ போய் ராவணனை வத சொன்னேன்னு சொல்லி அழிச்சுண்டு வான்னு அனுப்பிச்சுட்டார். அந்த சுமந்திரர் வதச்சே ராமன் இவ்வளவு அலங்காரத்தோட நல்ல ஜாய்ஃபுல் மூட். ராமாயணத்தில் ராமன் நல்ல சந்தோஷத்தோட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாருங்கிற கட்டம். என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாருங்கிறதுக்கு மற்ற தமிழ்லாம் சரியாகாது. சில இடங்களில் தமிழ் பதம்னா தமிழ் பதம் போடணும், தெலுங்குனா தெலுங்கு போடணும், சரிதானா?
எத்தனோ மகானுபாவனுன்னா எத்தனை லாங்குவேஜாக இருந்தாலும் எத்தனோ மகானுபாவனு இஸ் மகானுபாவம். அதுதான் மகானுபாவமான கீர்த்தனை இல்லையா சுவாமி? எல்லா பாஷையிலையும் இருக்கு எத்தனோ மகானுபாவனுடைய அர்த்தம். ஆனால் அது சொல்லச்சே இருக்கக்கூடிய பாவம். எல்லாருக்கும் பாவம் வருது இல்லையா? தெலுங்கே தெரியாத வாழ்க்கும் எத்தனோ மகானுபாவனு ரொம்ப உசத்தி மகான்கள்னு பாடியிருக்காங்கிறது அர்த்தத்தை கேட்டதால் அந்த பாவம் வருது. அதே மாதிரி நல்ல என்ஜாயின் மூடில் இருந்தேன்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் மீனிங்கில் பிரியாட்டியோட சந்தோஷமாக இருந்தாங்க. சுமந்திரர் இருந்தார். அந்த பெருமாள பரந்தமம் ததர்ஷ சூதகா பர்யங்கே சவ்வர்ணே சோத்தரச்சரேன்னு ஆரம்பிச்சிருக்கா அந்த கட்டத்தை. அவரை அந்த மாதிரி பார்த்தேன். இது எவ்வளவு வசத்தியான ஸ்லோகமாக இருந்தால் இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நித்தியம் திருவாராதனத்தில் மந்திர புஷ்பத்தில் விண்ணப்பம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லோகத்தை சேர்த்திருக்கான். கண்ணன் ருக்மிணியோட சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டார். இந்த திருப்பாவ பாசுரத்தை அங்கே சொல்லக்கூடாது, ராமாயணத்திலேன்னு பிடிச்சா. அதில் எல்லா ஸ்ரீகளுக்கும் காரணமான பதங்கள்லாம் அங்கே இருக்கு வால்மீகியோட வாக்குலன்னு பெரிய வாழ்க்கை. எல்லாத்தோட பெருமாளை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாக்குங்கிற எண்ணத்தில் அதை சேர்த்துருக்கு. நம்ம ஆராதிக்கிற நம்ம மாத்து பெருமாள் ராமனாகட்டும் கண்ணனாகட்டும் கல்யாண ராமனாகட்டும் அவர் இந்த ஸ்லோகம் கேட்டால் சந்தோஷப்படுவார். இது ஆச்சாரியாலும் சொல்கிறா, சாமானியாலும் சொல்கிறான் இல்லையா சுவாமி? அந்த மாதிரி ஸ்லோகம் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. சுமந்திரர் வந்தார், அப்பா வர சொன்னார். ரெண்டு பேரும் சௌரியமாக சந்தோஷமாக இருக்கச்சே இவர் கிளம்பி போகணும். கொஞ்சம் ராமனுக்கு மனசாகலை. அப்பா கூப்பிட்றதே போகணுமேனா, அடாடா அப்பா கூப்பிட்ற இந்த சமயத்தில் கூப்பிட்றதே அப்படிங்கிற எண்ணத்தில் இல்லை. சீதை நல்ல சந்தோஷ மூடில் இருக்கா, இவளை விட்டு போகணுமேங்கிற தனக்கு நஷ்டங்கிற எண்ணம் இல்லை, இவளுக்கு நஷ்டங்கிற எண்ணம். நான் அனுகூல தாம்பத்தியம் அவளுக்குள்ள. இவளுக்கு கஷ்டமாக இருக்குமே, இந்த சமயத்தில் போகிறோமே, இவளை விட்டு பிரியிறோமேன்னு அந்த இடத்துல வாசல் வரைக்கும் சரி போயிட்டு வரோம். அப்பா ஏதோ நிர்வாகத்தெல்லாம் பற்றி உங்ககிட்ட பேச போகிறார் போல இருக்குது, போயிட்டு வரோம்னு சொல்லி சீதை வழி அனுப்பிச்சா. அப்பா கூப்பிட்டேன்னாக்கா இவளை அனுப்பாமல் இருப்பாளா? அவள் தசரதன் மாட்டு பொண்ணாச்சே. ஸ்னுஷா தசரதாகம் சத்து சைன்ய பிதாதினா சொல்கிறா, தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கச்சேன்மன்ட்ட. தசரதத்தை பூர்ண கௌரவம் கொடுக்குறவள் சீதை. உடனே அனுப்பணும்னு சொல்லிவிட்டு விளையாட்டாக பேசிட்டு இப்படி வரா, கிளம்பி போங்கோ, உடனே போங்கோ, அப்பா கூப்பிட்டுருக்க, தாமதமே பற்றக்கூடாது, இதெல்லாம் அலங்காரங்களாக நான் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு டு எவ்ரி திங் வாட் எவர் யூ செட் ஆர் யூ டிட் டு கம்ப்ளீட் இட். நீங்கள் போகலாம் அப்படின்னு வாசல் வரைக்கும் வந்து அழகாக வால்மீகி சொல்கிறார். மங்களான் ஜபிதத்முஷி. ஒரு பதிவிரதா ஸ்திரீ பர்த்தாவில் இடத்துக்கு கிளம்புறதுனா நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புவா. எல்லா இலக்கியங்கள்லையும் இருக்குது, நேர்லையும் பார்த்துட்டுருக்கோம். நம்மலாம் நன்னாதான் சொல்லி வழி அனுப்புகிறோம். ஓகே யூ கேன் கோ. அந்த மாதிரி வால்மீகி வர்ணிக்கிறார். பத்தி அந்த சமயத்தில் பெருமாள் என்ன பண்ணுறான், மங்களாணி அபிதத்முஷின்னு மங்கள வார்த்தை சொல்லிட்டு வாசல் வரைக்கும் வந்த சீதையை பதி சம்மானிதா சீதான்னு ஒரு பதம் போட்டார் வால்மீகி. அந்த பர்த்தாவை யாரை மங்களம் சொல்லிட்டு வந்து வழி அனுப்புகிறாளோ அந்த ராமனாலே சம்மானம் பண்ணப்பட்ட சீதை ஆத்வார மனோராஜவங்கடான் எபிதத்முஷீனா. அதுக்கு வியாக்கியானம் பண்ணா பதி சம்மானிதா சீதாங்கிறதுக்கு தமிழில். பெருமாள் என்ன பண்ணார்னா, வாசலில் கடம் வச்சேன், தன் தோளில் மாலையை வாங்கி அவளுக்கு இட்டு. இவர் நல்ல மாலை சாத்தியிருந்தார், அதை எடுத்து அவளுக்கு தானே போட்டலாம். பதிசம்மானிதா சீதா. அது மட்டும் இல்லை, கீழே குடிஞ்சுட்டு போனான்னா என்ன சுவாமி, அனுமதி பெற்று போனான்னு அதை வியக்தமாக பகவத் விஷயத்தில் காமிச்சான். நான் போயிட்டு வரேங்கிறதுக்கு அவகிட்ட பர்மிஷன், இதை வெளிப்படையாக சொல்லக்கூடாது இந்த காலத்தில், அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் பர்மிஷன் வாங்கணும்னு எதிர்பார்ப்பா ஸ்திரீகள். அந்த மாதிரி தன் தோளில் மாலையை வாங்கிட்டு குனிந்து அனுமதி பெற்று போனான்னு அப்படி சொல்கிறான். வியாக்கியானங்கள் அவ்வளோ அழகாக ரசமான அனுபவம்.
இதை எடுத்தா யாம்பெரு சம்மானங்கிறதுக்கு உதாரணத்துக்கு ஆச்சாரியார். அதே மாதிரி கண்ணா சீதைக்கு ராமனிடத்திலே சக்கரவர்த்தி திருமகனிடத்திலே பெரிய பிராட்டியாருக்கு கிடைச்ச மாதிரி சம்மானம் யாம்பெரு சம்மானமாக இருக்கணும். அது என்னன்னா, அவளுக்கு அவர் இட்ட மாதிரி நீ எங்களுக்கு அனைத்தும் செய்ய வேணும்னு தாற்பயமா. அது மட்டும் இல்லை, அது எப்பேற்பட்ட இருக்கணும்னா, நீ மட்டும் எங்களை அலங்கரிக்கிறதா இருக்கக்கூடாது, அதுக்கு நப்பின்னையும் அங்கீகாரம் தரணும். அதை சொல்றா நாடு புகழும் பரிசினாள்னா. யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசாக வேணும். அதுக்கு உதாரணம் எடுத்தார் ராமாயணத்திலிருந்து. திருவடிக்கு பெருமாளும் பிராட்டியம் சேர்ந்து ஒப்பனை செய்தா போலே அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாலை தந்து அனுமான் சோபிச்சர்னு பட்டாபிஷேக சர்க்கத்தில் இருக்குது. பிராட்டி பார்த்தாலாம், ஒரு மாலையை கையில் வச்சுருந்தாலாம், பெருமாள் பார்த்தலாம், இவருக்கு வந்தது அவளுக்கு தந்தார், அதை வாங்கி கையில் வச்சுட்டு இவ பார்க்குறான். யாருக்கிட்ட அவளுக்கு சந்தோஷமாக இருக்கோ பிரதேகி சுபகேகாரம் விட்டாது பாவினி, யாருடைய கைங்கரியத்தால் நீ சந்தோஷப்பட்டியோ அவனுக்கு குடும்பமானார். இங்கிட்ட இருக்கிறான். அந்த இங்கிதஜகா சம்பிரேக்ஷ பபாஷே புருஷாத்மதான். இவ பார்த்ததை இங்கிதம் தெரிஞ்சுட்டு அவர் சொன்னார். உடனே அந்த ஹாதத்தை கொடுத்தா அனுமான் ரொம்ப சோபிச்சர்னு வால்மீகி சொல்கிறார். அது நாடு புகழும் பரிசு. அனுமன் செய்த காரியத்துக்கு இது தகும். இதற்கும் மேலே தல்லாம் இது நிச்சயம் தகும். நாடு புகழும் பரிசு. இது கொஞ்சம் கூட பதவு கிடையாது. இது வசதி. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவன் மன்னருக்கு எது வேணா தரலாம் சுவாமி, இது கட்டாயம் பண்ணணும். மினிமம் ஏதாவது பண்ண வேண்டாமா, பண்ணியிருக்கான். ராமன் தகுந்த சமயத்தில் கௌரவிச்சிருக்கார். லோகம் மொத்தமும் இருக்கு, சபையில் எல்லா விதமான பிரஜைகளும் இருக்கா. இவனுடைய தோழர்கள் சுக்ரீவன் முதலானவா இருக்கா, ராட்சத பிரதிநிதியா விபீஷண ஆழ்வான் இருக்கா. எல்லாரும் இவனுக்கு வேண்டியவர்கள். அதற்கு நடுவில் அந்த சபேத கௌரவங்கிறது சம்மானம், நாடு புகழக்கூடிய பரிசுன்னு சொன்னால், அதற்கு மேலே சூடகமே தோல்வடையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். இந்த ஆபரணங்கள் எல்லாம் நாம் அணிவிவோம். நாங்கள் சூடிக்கிறோன்னா நாங்கள் எடுத்து போட்டுக்க மாட்டோம். கண்ணனும் நப்பின்னையும் சேர்ந்து சரிதானா அணிவிக்க நாங்கள் அணிவோம். ஆடை விடுப்போம், நல்ல வஸ்திரம் சாப்பிடுவோம், பட்டு அதன் பின்னே பால் சோறு சாப்பிடுவோம். மூடனை தேன் முழங்கை வழிவார கூடியிருந்து குடிந்து கண்ணனோடையும் நப்பின்னையோடும் சேர்ந்து அனைத்து குழாங்களும் சேர்ந்து கூடியிருந்து சந்தோஷத்தை அனுபவிப்போம். சக்கரை பொங்கல் சாப்பிட்டு சந்தோஷத்தை அனுபவிப்போம்பா. சக்கரை பொங்கலுக்கு ஒரு 5 நிமிஷம் சொல்லணும். அது இன்றைக்கி இல்லை, நாளைக்கு சொல்லிவிட்டு மேலே கதவைகள் சொல்கிறேன். சதவகவனி நீலா சாரு கலகாரகஸ்தா சனவகணவிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்துகு அலகவினிகிதா விஸ்ரக்பிதா கிருஷ்ணநாதா விலசத்து திகோதாவிஷ்டு சித்தாத்மஜானः கவிதார்க்கே சிம்ஹாய கஜானோடசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமः. ஸ்ரீமதே விஷ்ணு சித்தார்ய மனோநந்தனகேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம்.